கிறிஸ்தியேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். முதன்முறையாக உங்களை பார்ப்பதற்கு தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. இந்த ஒரு இடத்திலிருந்து நீங்கள் நிறையா சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் கேட்டிருக்கீங்க. நீங்கள் கேட்டது எல்லாமே நம்முடைய பரிசுத்த வேதாமத்தில் தேவன் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அடிப்படையான சத்தியங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தொடர்ச்சியாக நம்ம ஒரு முடிவான ஒரு பகுதிக்குள்ளே வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு சகோதரர் சொன்ன மாதிரி பஸ்கா, பாஸ் ஓவர் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் ஒரு நிழல் பொருள் அடிப்படையில் ஒரு பாடத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்க்கையில் நடந்தது. இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்க்கையில் எங்கே நடந்துச்சுன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிறப்ப நடந்த விஷயம் அல்ல, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம். ஸோ எகிப்தில் போய் ஃபஸ்ட்டு இருக்கும்போது நல்லா இருந்தாங்க. யோசேப்பு மரிச்சதுக்கப்புறம் அந்த எகிப்து தேசத்தில் இவங்க அடிமைகளாக மாற்றப்பட்டார்கள். அந்த அடிமைத்தனத்தில் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாங்க. அப்போ ஒரு புது ராஜா, பார்வோன் ராஜா, இந்த ஜனங்களை மோசமாக கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. எப்படி கொடுமைப்படுத்துறாருன்னா, இவங்களை வேலைக்காரர்களாக மாற்றிட்டார். அதாவது இவர் கட்டுற ஒரு மிகப்பெரிய குடோனுக்கு இந்த ஜனங்களை குடோன் கட்டுற வேலைக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க ரொம்ப சாஃப்டான பீப்புள். இவங்க செஞ்சுட்டு இருந்த வேலையை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆடு மேய்க்கக்கூடிய வேலை. ஆடு மேய்க்கக்கூடிய வேலை செய்கிறவங்க எப்படி இருப்பாங்க நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க ஒரு திடகாத்திரமாலாம் இருக்க மாட்டாங்க, ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. ஏன்னா ஆடு மேய்க்கிறதுக்கு அந்த கேரக்டர் தான் நமக்கு தேவை. ஆனால் பார்வோன் ராஜா இவங்களுக்கு கொடுத்த வேலை பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுற வேலை, குடோன் கட்டுற வேலை. ஸோ அதில் எப்படி வேலை வாங்கினான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண மனுஷனால் செய்ய முடியாத அளவுக்கு வேலைகளை கொடுத்து செய்ய சொன்னார். இன்னும் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 8 மடங்கு ஒரு நார்மல் மனுஷன் ஒரு நாளைக்கு இவ்வளோ வேலை தான் செய்ய முடியும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் 8 டைம்ஸ் அதிகமான வேலை கொடுத்து செய்ய சொன்னார். செய்ய முடியாமல் அல்லது செய்ய மாட்டேன்னு யாராவது சொன்னால் அதுக்கு டாஸ்க் மாஸ்டர் சவுக்கு கையில் வச்சுருப்பார், அவரை விட்டு அடிக்க வச்சு வேலை செய்ய வைப்பாங்க. அடிமாட்டுன்னு சொல்கிற முடியும், அடிமாடு மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அடி வாங்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. செய்யலைனாலும் பிரச்சனை, செய்யவும் முடியல, வேறு வழியே இல்லை. இப்போ யார்கிட்ட தான் போயாங்கன்னா, தேவன்கிட்ட தான் போகணும். ஸோ உடனே தேவன்கிட்ட ஒரு ப்ரேயர் வைக்கிறாங்க, உதவி கேட்குறாங்க. தேவன் இவங்க செஞ்ச ஜெபத்தை மதித்து இந்த ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு அவங்களுக்குள்ளே ஒரு லீடர் செலக்ட் பண்ணுறாரு. அந்த லீடர், அந்த தலைவன் பேர் தான் மோசே. ஸோ மோசேவை தேவன் கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ போய் என் ஜனங்களுக்காக எகிப்துடைய ராஜாவாகிய பார்வோன் கிட்ட பர்மிஷன் கேளு. என்ன பர்மிஷன்னா, என் ஜனங்களை இந்த தேசத்தை விட்டு போக விடு. ஏன்னா இவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் வேற, அது கானான் தேசம். அவங்க இருக்கிற தேசம் இப்போ வேற, எகிப்து தேசம். இப்போ பிரச்சனையும் இங்கே வந்துருச்சு, இங்கே இருக்கவும் கூடாது. ஸோ தேவன் என்ன பண்ணுறாருன்னா, மோசையை கூப்பிட்டு பார்வோன் ராஜா கிட்ட போய் கேளுன்னு சொல்லி அனுப்புகிறப்ப, பார்வோன் ராஜா கிட்ட மோசையை போய் கேட்குறாரு. ஆனால் எந்த பிரயோஜனம் இல்லை. காரணம், பார்வோன் ராஜாவுக்கு இதை விட கம்மி கூலிக்கு அதிக வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடைக்கல. ஸோ என்ன பண்ண மாட்டேன்னா, அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டார். தேவன் பார்த்தாரு, நீ என்ன அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறது, போக சொன்னது நான் அப்படின்ட்டு எகிப்து தேசத்துக்குள்ள என்ன பண்ணுறாருன்னா, பார்வோன் ராஜா வாயிலேயே இந்த ஜனங்களை போங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எகிப்து தேசம் முழுக்க வாதைகளை ஏற்படுத்தினார். வாதைகள் எல்லாம் ஒரே சமயத்தில் வரல, ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வந்துச்சு. ஃபஸ்ட்டு 9 வாதைகள் நடக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பார்வோன் ராஜா வாதைகளை ஏற்றுக்கொண்டாரு. ஆனால் இஸ்ரேல் ஜனங்களை வெளியே போகிறது கூடல. கடைசியாக 10வது வாதையில் தான் தலையெழுத்து அப்படியே மாறுது. என்ன மாறுதுன்னா, எந்த பார்வோன் ராஜா இந்த ஜனங்களை போக விடமாட்டேன்னு சொன்னானோ, அந்த ராஜாவே தயவு செஞ்சு போயிருங்கன்னு சொல்கிற கண்டிஷனுக்கு மாறிடுச்சு எகிப்தின் நிலைமை. அப்படின்னு என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த 10வது வாதை தலைச்சன் பிள்ளை சங்காரம். அப்படின்னு என்ன அர்த்தம், எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் வீட்டிலையும் தலைப்பிள்ளைகள் ஒரு சங்கார தூதனால் ஒரே நைட்டில் கொல்லப்படும். நான் ரிப்பீட் பண்ணுறேன். இந்த வாதை என்னன்னா, எகிப்து தேசம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லார் வீட்லையும் தலைப்பிள்ளை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். முதல் ஆண் பிள்ளை, அந்த தலைப்பிள்ளை தேவன் அனுப்பக்கூடிய சங்காரம் பண்ணக்கூடிய தூதனால் ஒரே நைட்டில் கொலை செய்யப்படும். இந்த கண்டிஷனை தேவன் ஒரு வாதையை அனுப்புறார். இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா, எல்லார் வீட்லையும் தலைப்பிள்ளைகள் செத்து போச்சுன்னா, அந்த எகிப்து தேசத்துக்கு இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் வீட்லையும் என்ன ஆயிரும், தலைப்பிள்ளைகள் மறிச்சிரும் இல்லையா. அப்படின்னு இப்போ தேவன் என்ன பண்ணுறாரு, இந்த ஜனங்களுக்காகத்தான், இஸ்ரேல் ஜனங்களுக்காகத்தான் வாதையை கொடுக்குறாரு. இந்த ஜனங்களை வெளியே போக விடுறதுக்காக தான் வாதைகள் கொடுக்கும்போது, இந்த ஜனங்கள் வீட்டிலே தலைப்பிள்ளைகள் செத்து போச்சுன்னா பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால என்ன பண்ணுறாருன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. அந்த ஆப்ஷனை யார் மூலமாக கொடுக்குறாருன்னா, மோசே மூலமாக கொடுக்குறாரு. ஸோ மோசேவை தேவன் வர சொல்கிறார். இப்போ இன்னும் வாதை ஆரம்பிக்கல. வாதை வருவதற்கு முன்னாடியே தேவன் மோசேவை கூப்பிட்டு என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம். யாத்ராமம்
12ஆம் அதிகாரம் வசனம் 1 மற்றும் 2. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டா நோட் பண்றீங்கன்னு பார்க்கலாம். பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல மோசே எழுதின யாத்ராமத்துல ஒரு ஆச்சரியமான வார்த்தை வந்திருக்கு. அந்த வார்த்தை என்னன்னு பாருங்க. மந்த், மாதம். ஆக்சுவலா மாதங்கிற விஷயமும் நாள்கள் வருடங்கள் பிரிக்கப்பட்டதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் கிடையாது, எல்லாம் புதிய ஏற்பாட்டு காலத்துல தான். ஆனா முதல் தேவன் மந்த் அதுல டே அப்படின்னு சொல்லி பேசினது யாருக்காகனா இஸ்ரேல் ஜனங்களுக்காக மட்டும்தான். இது முதல்ல பைபிள் ரெக்கார்ட் ஆயிருக்கிற விஷயம். அப்படின்னா மாதங்கள் பிரிக்கப்பட்டதே இஸ்ரேல் ஜனங்களுக்காக தான். நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற டேட்டு, கேலண்டர், இயர்ஸ் எல்லாமே யாருக்காக உருவாக்கப்பட்டதுன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்காக தான். ஸோ இப்போ தேவன் மோசேவை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம். பிரதான மாதம் என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் மந்த். நமக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் மந்த் எதுங்க? ஜனவரி. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் ஜனவரி கிடையாது, அது வேற மாசம். ஆனா அந்த வேற மாசத்துல தான் தேவன் கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. இப்ப நமக்கு என்ன கேள்வி வந்துருச்சு அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதம் எது அப்படின்னு பார்க்கும்போது எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் 12ஆம் வருஷம் நீசான் மாதமாகிய முதலாம் மாதத்திலே. போது. சோ முதலாம் மாதத்துக்கு என்ன பேரு? நீசான் மாதம். அப்ப நமக்கு ஜனவரி மாசம் மாதிரி இஸ்ரேல் ஜனங்களுக்கு முதல் மாசம் எதுன்னு கேட்டீங்கன்னா நீசான் மாதம். இந்த நீசான் மாதத்துல தேவன் மோசேயை கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, எகிப்து தேசம் முழுக்க ஒரு சங்காரம் நடக்க போகுது. அந்த சங்காரத்துல எல்லா எகிப்து தேசத்துக்கு வீட்டிலையும் தலைப்பிள்ளைகள் கொல்லப்பட போகுது. ஆனா உங்க வீட்டுல தலைப்பிள்ளைகள் காக்கப்பட வேண்டும் என்றால் இப்ப நான் சொல்றதை நீங்க செய்யுங்க. என்ன செய்ய சொன்னார்? வாசிக்கலாம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் இஸ்ரேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதி. நோட் பண்ணிக்கோங்க, இந்த மாதம் 10ஆம் தேதி. எந்த மாதம் 10ஆம் தேதி? நீசான். ஜனவரி மாசம் கிடையாது, பிப்ரவரி மாசம் கிடையாது. எந்த மாசம்? நீசான் மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். நான் பேசுறது எல்லாத்துக்கும் புரியுது இல்லையா? கிளியரா? நீசான் மாதம் 10ஆம் தேதி ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த வீட்டு தலைவர் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவுள். ஸோ ஆட்டுக்குட்டி என்னைக்கு கூட்டிட்டு வரணும்? நீசான் மாதம் 10ஆம் தேதி. ஞாபகம் வச்சுக்கோங்க, கூட்டிட்டு வரணும். கூட்டிட்டு வந்து நீங்க கூட்டிட்டு வரக்கூடிய ஆட்டுக்குட்டி எப்படிப்பட்டதா இருக்கணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமா இருக்க வேண்டும். நோட் பண்ணிக்கோங்க, அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும்? பழுதற்றதா இருக்கணும். பழுதற்றதா இருக்கணும். ஆண் ஆட்டுக்குட்டியா இருக்கணும். எத்தனை வயசு இருக்கணும்? இதுக்கு 1 வயசு தான் இருக்கணும். இதுல ஏதாவது ஒரு கட்டளை மாத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இதை திருப்பி செஞ்சா கூட அவங்க வீட்டுல தலைப்பிள்ளைகள் காக்கப்படாது. சங்காரத்துவன் வந்து என்ன பண்ணிடுவாருங்க? அழிச்சிருவார். இந்த ஃபார்மாலிட்டி எதுக்குன்னா, எகிப்து தேசம் முழுக்க வரக்கூடிய வாதை எகிப்துக்குள் இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னா வீட்டு தலைவர் இதை செய்யணும். ஸோ என்ன செய்யணும்னா ஒரு ஆட்டுக்குட்டி கூட்டிட்டு வரணும். அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும்னா பழுதற்றதும் ஆணும் 1 வயசு. இதுல எதெல்லாம் ஈஸி ஆட்டுக்குட்டி செலக்ட் பண்ற அப்படின்னா 1 வயசு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டுங்களா? ஆண் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எதை கண்டுபிடிக்க முடியாது? அப்ப இது எப்படி ஒரு ஆட்டுக்குட்டி வாங்குறப்ப யாராவது போய் கடையில போய் இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு வரப்ப பழுதற்ற ஆட்டுக்குட்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்க முடியுமா? அப்படின்னா என்ன தெரியாதுன்னா ஆட்டுக்குட்டி பழுதுள்ளதா இருக்குதா பழுதற்றதா இருக்குதான்னு தெரியாது. அப்படின்னா ஒருவேளை தெரியாம வீட்டு தலைவர் பழுதுள்ள ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கிட்டு வந்து அடிச்சு அதை தேவன் சொன்ன மாதிரி செஞ்சா அவங்க வீட்டுல தலைப்பிள்ளைகள் காக்கப்படாது. அப்படின்னா கம்பல்சரியா தேவன் சொன்ன மாதிரி இருக்கணும், பழுதற்றதா இருக்கணும். என்ன பண்றது? வாங்கிட்டு வரப்ப பழுதா போயிடுச்சு. வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆட்டுக்குட்டி பழுதா இருக்கு, ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்கு ஆட்டுக்குட்டிக்கு அப்படின்னு தெரிஞ்சா என்ன பண்றதுக்காகவே தேவன் இன்னொரு ஃபார்மாலிட்டி கொடுக்கிறார். அது என்னன்னா, ஆட்டுக்குட்டி வீட்டுக்குள்ள வர்றது நீசான் மாதம் 10ஆம் தேதி. ஆனா அந்த ஆட்டுக்குட்டி எத்தனை நாட்கள் வீட்டில் இருக்கணும்னா 14ஆம் தேதி வரைக்கும் வீட்டுக்குள்ள இருக்கணும். 10ஆம் தேதி உள்ள வருது, 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கணும். அந்த 14ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆட்டுக்குட்டி வீட்டில் இருக்கணும். எதற்காகனா இந்த 4 நாள்ல கூட்டிட்டு வந்த ஆட்டுக்குட்டிக்கு
ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா பழுதுள்ளதாயிடுச்சுன்னா அதை உடம்பு சரியில்லாம அடிக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? அதை கேர் எடுத்து அதை கியூர் பண்ணி குணப்படுத்தி அப்புறம் தான் அடிக்கணும். அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் வீட்டில் 10ஆம் தேதி வீட்டுக்குள்ள வந்த ஆட்டுக்குட்டிய 14ஆம் தேதி வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்க எப்படி கவனிச்சிருப்பாங்க? பயங்கரமா கவனிச்சிருப்பாங்க. ஏன்? அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா யாருக்கு ஆபத்து? இப்ப அவங்க வீட்டில் இருக்கிற தலைச்சன் பிள்ளைக்கு ஆபத்து. அப்ப ஆட்டுக்குட்டி எப்படி பார்த்திருப்பாங்க? ரொம்ப கேர் எடுத்து பார்த்திருப்பாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, ஆட்டுக்குட்டிக்கு இருக்கிற ஒரு மோசமான கேரக்டர்னு கேட்டீங்கன்னா, யாராவது அதுகிட்ட ரொம்ப ஓவரா பழகினாங்கன்னா அதுவும் ஓவரா பழகிடும். இது மோசமான கேரக்டர் இல்ல, நல்ல கேரக்டர். யோசிச்சு பாருங்க, எகிப்து தேசத்தில் இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் வீட்டில் ஆட்டுக்குட்டிய பழுதற்ற ஆட்டுக்குட்டியை மாத்துறதுக்கு 4 நாட்கள் அந்த வீட்டில் இருக்கவங்க என்னென்ன கேர் எடுத்திருப்பாங்க? ஒழுங்கா சாப்பிட்டுச்சான்னு பார்த்துருப்பாங்க, ஒழுங்கா தூங்குதான்னு பார்ப்பாங்க, ஒழுங்கா விளையாடுதான்னு பார்ப்பாங்க, ஒழுங்கா சத்தம் போடுதான்னு பார்த்துருப்பாங்க. எல்லாத்தையும் கவனிக்க இந்த ஆட்டுக்குட்டி என்ன நினைச்சிருக்கும்னா, இந்த வீட்டில் நம்மளை தான் எல்லாரும் பயங்கரமா என்ன பண்றாங்க? கவனிக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுட்டு அந்த வீட்டில் இருக்கவங்க காட்டுற அன்பை விட இந்த ஆட்டுக்குட்டி அவங்க மேல அன்பு அதிகமாக காமிக்க ஆரம்பிச்சிருக்கும். கேட்டுங்களா? இப்ப நல்ல கிளைமேக்ஸ்ல அன்பு வந்து நிக்கிறப்ப 14ஆம் தேதி தேவன் என்ன பண்ண சொல்றாருன்னா, வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து. இங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. நல்லா பழகின அந்த ஆட்டுக்குட்டிய, நல்லா பழகின அந்த வீட்டு தலைவர் என்ன பண்ணணும்னா அடிக்கணும். என்ன அர்த்தம்? கொல்லணும். அவ்வளவுதான், சிம்பிள். முடியுமா? பாசிபிளா? 4 நாட்கள் வீட்டில் நல்லா பழகின ஆட்டுக்குட்டி, இவங்க கேர் எடுக்க அது ரொம்ப அதிகமா பழகி அந்த ஆட்டுக்குட்டி எப்படி ஆயிரும்னா, ரொம்ப உரிமை எடுத்துக்கோங்க கிட்ட, நேரா பெட்ல வந்து படுத்துக்கும். அந்த வீட்டில் தலைப்பிள்ளை எப்படி பார்த்துக்கிறாங்களோ அந்த மாதிரி ஆட்டுக்குட்டியை பார்த்துருப்பாங்க. அந்த தலைப்பிள்ளை கூட ஆட்டுக்குட்டிய ரொம்ப கேர் எடுக்கிறப்ப அது ஒரு குழந்தை மாதிரி வீட்டில் பழக ஆரம்பிச்சிருக்கும். அந்த குழந்தை மாதிரி வீட்டில் பழகின ஆட்டுக்குட்டிய 14ஆம் தேதி சாயங்காலம் கத்தி எடுத்து வெட்டணும்னா யாருக்கு மனசு வரும்? ஆனா வெட்டித்தான் ஆகணும். ஏன்? வெட்டாம விட்டாச்சுன்னா யாருக்கு ஆபத்து? இப்ப தலைப்பிள்ளைக்கு ஆபத்து. அதனாலதான் அழகா சொல்லுவாங்க, 10ஆம் தேதி இந்த ஆட்டுக்குட்டி இஸ்ரேல் ஜனங்கள் வீட்டுக்குள்ள வரப்ப அதுக்கு பேரு தி லேம்பு, ஒரு ஆட்டுக்குட்டி. 14ஆம் தேதி இந்த ஆட்டுக்குட்டிக்கு என்ன பேருனா அவர் லேம், எங்க ஆட்டுக்குட்டி. அந்த வீட்டில் இருக்கிற குட்டி பையன் சொல்லுவான், இது எங்க ஆட்டுக்குட்டி. சொல்லுவானா சொல்ல மாட்டானா? அப்படின்னா அந்த பையன் அவ்வளவு பாசம் வச்சு எங்க ஆட்டுக்குட்டின்னு சொல்றப்ப அந்த வீட்டு தலைவர் அந்த ஆட்டுக்குட்டிய கத்தி எடுத்து வெட்டும் போது அந்த பையன் விட்டுருவானா? கண்டிப்பா அழுவான். அப்படின்னா எகிப்து தேசம் முழுக்க தலைப்பிள்ளைகள் கொல்லப்பட்டு அழுந்துட்டு இருப்பாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் வீட்டில் ஆட்டுக்குட்டி சேர்த்துருச்சு அழுதுட்டு இருப்பாங்க. சிச்சுவேஷன் எப்படி மாறுது பாருங்க. இந்த நைட்ல வேற ஆப்ஷன் இல்ல, இதைத்தான் செஞ்சானும். ஆட்டுக்குட்டி அடிச்சாச்சு, இப்ப ஆட்டுக்குட்டி செத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? தேவன் சொன்னதுல ஒன்ன கூட அவங்க மாத்தாம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா தலைப்பிள்ளைகள் காக்கப்படணும். சோ என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து அந்த ரத்தத்தை எங்க தெளிக்கணுமாமா? நிலைக்கால்கள் பூசணும். நிலைக்கால் உங்களுக்கு தெரியும், நிலவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கதவு மேல பூசணும். எதுக்கு கதவு மேல அதை பூசணும்? ஒரு அடையாளம். அந்த வீட்டுக்குள்ள யார் வந்தாலும் அந்த வீட்டு மேல இருக்கிற ரத்தம் என்ன சொல்லும்னா, இது எகிப்தியர் வீடு இல்ல, இஸ்ரேல் ஜனங்கள் வீடு சொல்லுமா இல்லையா? அதுக்காக அந்த அடையாளம். இந்த டைம்ல இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துக்குள்ள ஆட்டுக்குட்டி அடிச்சு ரத்தத்தை பூசிட்டு இருப்பாங்க. எகிப்து தேசம் முழுக்க என்ன நடந்துட்டு இருக்கும்? தலைச்சன் பிள்ளை சங்காரம் நடந்துட்டு இருக்கும். வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 12ஆம் வசனம். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய். தேவன் சொல்றார், நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேரா இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி. முதற் பேரா இருக்கிறவைகளை எல்லாம் நான் என்ன பண்ணிடுவேன்? அதம் பண்ணி கொன்னுட்டு எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். சோ என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னா, எகிப்து தேசம் முழுக்க தலைச்சன் பிள்ளை சங்காரம் நடந்துட்டு இருக்குது. அதே எகிப்து தேசத்துக்கு இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் வீட்டில் மட்டும் பாத்தீங்கன்னா தலைப்பிள்ளைகள் காக்கப்பட்டிருக்கு. அப்ப இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? ஃபர்ஸ்ட் ஆட்டுக்குட்டி அடிச்சாங்க, ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களை பூசிட்டாங்க. வரக்கூடிய சங்காரம் பண்ணக்கூடிய தூதனுக்கு வீட்டுக்குள்ள போறப்ப எதை பார்ப்பாரு?
நிலைக்கால்களை பார்ப்பார். நிலைக்கால்கள் ரத்தம் இருந்துச்சுன்னா என்ன புரிஞ்சுக்குவாரு, இந்த வீட்டுக்குள்ள நம்ம போகக்கூடாது, இது தேவனுக்கு கீழ்ப்படிஞ்ச வீடுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் போயிடுவார், கடந்து போயிடுவார். ஆபத்து கடந்து போகுது, அதனால இதுக்கு பேரு பாஸ் ஓவர். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஆபத்து இப்ப கடந்து போயிடுச்சு. ஸோ கடந்து போயிடுச்சு, பட் ஆபத்து எகிப்து தேசத்துக்குள்ள இருக்கு. இவங்க என்ன பண்ணணும்னா, இன்னும் தேவன் சொன்ன ஃபார்மாலிட்டிஸ் முடியல. என்ன பண்ணணும்னா, ரத்தத்தை எடுத்து பூசணும். மாம்சத்தை என்ன பண்ணணும்னா, வாசிக்கலாம் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 8, 9, 10. வசனம் 8 முதல். அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியா இருக்கிறதை அக்கினியினால் சுட்டெரிப்பீர்களாக. பாயிண்ட் நம்பர் 1, காலையில ஒரு பீஸ் கூட மீதி இருக்கக்கூடாது. எந்த பீஸ்? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குடியுடைய மாம்சத்துல ஒரு பீஸ் கூட மிச்சம் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கணும். யோசிச்சு பாருங்க, இந்த ஆட்டுக்குட்டியை அடிக்கிறதே இவங்களால தாங்க முடியல, ஏன்னா வீட்டில் பழகிருச்சு. ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களை பூசியாச்சு. இப்ப இந்த மாம்சத்தை எடுத்து ஒரு வாய் வச்சு சாப்பிடும்போது என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு? இப்ப நான் எதை சாப்பிட போறேனோ அது நேற்று நைட்டு என் பையனோட விளையாண்டு இருந்துச்சு. எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா வேற ஆப்ஷனே கிடையாது, சாப்பிட்டுதான் ஆகணும். இல்லாட்டி தலைப்பிள்ளைகள் காக்கப்பட்டுரும், இஸ்ரேல் ஜனங்கள் வெளியே வர முடியாது. இப்ப இதை செய்யணும். என்ன செய்யணும்னா, பாயிண்ட் நம்பர் 1, இதை நாம மட்டன் செய்யற மாதிரி நல்ல தண்ணியில வேக வச்சு மசாலா போட்டு தாளிச்செல்லாம் சாப்பிடக்கூடாது. நோ பாயிலிங், பாயில் பண்ணவே கூடாது, நெருப்புல சுட்டு தான் சாப்பிடணும். காம்பினேஷன் பாருங்க என்னட்டு, புளிப்பில்லா அப்பம் கசப்பான கீரை. ஏதாவது புரியுதா பாருங்க, காம்பினேஷன் நல்லா இருக்குது. புளிப்பில்லா அப்பத்தை சேர்த்துக்கணும், கசப்பான கீரையை சாப்பிடும். ஏன்னா அன்னைக்கு நைட் அவங்க மாம்சம் சாப்பிடும்போது, ஆட்டுக்குட்டியின் மாம்சம் சாப்பிடும்போது ஃபுட் என்ன எடுத்துக்கணும்னா அப்பம். அந்த அப்பம் எப்படிப்பட்ட அப்பமா இருக்கணும்? புளிப்பே இருக்கக்கூடாது. புளிப்புள்ள அப்பத்தை சாப்பிட்டாங்கன்னா தலைப்பிள்ளைகள் காக்கப்பட்டாலும் இவங்க எகிப்து தேசத்தை விட்டு என்ன பண்ண முடியாது, வெளியே வர முடியாது. ஸோ புளிப்பில்லா அப்பத்தை சேர்த்துக்கணும். அடுத்த காம்பினேஷன் கேட்டீங்கன்னா கசப்பான கீரை. எதுக்கு கசப்பான கீரை? கீரைனாலே சில பேருக்கு பிடிக்காது, சில பேர் மருந்து நினைச்சு சாப்பிட்றது உண்டு. என்னுடைய கேள்வின்னா, கசப்பான கீரை இந்த காம்பினேஷன் எதுக்கு தேவன் கொடுத்தாருங்க? ஒரு டவுட்டு. ஒரு பாயிண்ட் மட்டும் கிளியரா இருக்கு, என்னன்னா காலையிலக்குள்ள எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடணும். அப்படின்னா கசப்பான கீரையின் பயன் என்ன? கசப்போடைய பயன் என்ன? முதல்ல எப்பவுமே கசப்பை சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகி, முன்னாடி சாப்பிட்டது டைஜஸ்ட் ஆகி மறுபடியும் பசிக்கும். அப்ப ஏன் தேவன் இங்க கசப்பான கீரையை சேர்த்துக்க சொன்னார்னா, இவங்க ஸ்பீடா அதை சாப்பிடணும்னா சாப்பிட சாப்பிட செரிக்கணும். ஸோ என்ன காம்பினேஷன்னா, கசப்பான கீரை கொஞ்சம் எடுத்து சாப்பிடணும், மாம்சத்தை சாப்பிடணும். கசப்பான கீரை சாப்பிடணும், இப்படி எதுக்கான்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு ஆப்ஷன், காலையிலக்குள்ள ஒன்ன கூட மீதி வைக்காம சாப்பிடணும். அடுத்தது, சாப்பிடும்போது உட்கார்ந்து எப்படி சாப்பிடணும்? இவ்வளவு கட்டளைகள் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் இந்த பாஸ் ஓவர் இருக்குது. சாப்பிடும்போது எப்படி சாப்பிட்டு இருக்கணும்னா, வாசிக்கலாம் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 11ஆம் வசனம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. எப்படி புசிக்கணும்னா, அறைகளில் கச்சை கட்டி கொண்டு, அப்படின்னா இடுப்புல துண்டு கட்டுறது கிடையாது. அந்த காலத்துல போடுற ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா லாங் ட்ரெஸ் தான் போடுவாங்க. அந்த லாங் ட்ரெஸ்ஸை லாங்காவே போட்டிருப்பாங்க. எப்பன்னா வீட்டில் இருக்கிறப்ப, வெளியே போறப்ப எடுத்து என்ன பண்ணுவாங்க, மேலே கட்டுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அறைகளில் கச்சை கட்டணும் என்ன அர்த்தம்னா, எனி டைம் ரெடி ஸ்டெடி கோன்னு சொல்லுவேன், உடனே நீங்க வெளியே போக தயாரா இருக்கணும். ஸோ இடுப்புல என்ன கட்டிக்கோங்க, கச்சை கட்டிக்கோங்க. அடுத்த பாயிண்ட், உங்க கையில் என்ன பிடிச்சிக்கோங்க, காலில் என்ன போட்டுக்கோங்க, பாதரட்சை. பாதரட்சின்னு என்ன? செப்பல். எதுக்கு செப்பல் போட்டு சாப்பிடுறது? நடந்துட்டே சாப்பிடணுமோ? இல்ல இல்ல. அதாவது என்ன அர்த்தம்னா, இவங்க சாப்பிட்டுருக்கவே மோசே கிளம்புங்கன்னு சொன்னா கிளம்பிடணும். மோசே கிளம்புங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் பாத்திரம் விளக்கி வச்சுட்டு வரேன், வீட்டுல துணி வச்சுட்டு வரேன், செருப்பு எங்க இருக்குன்னு தெரியல தேடிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. ரெடின்னு சொன்னா உடனே கிளம்பி போயிடணும். அவ்வளவுதான் கட்டளை. ஸோ காலில் செருப்பு போட்டிருக்கணும், கையில தடி. ஏன்னா இவங்க அடுத்து போற பிரயாணத்துல வனாந்திரமா இருக்கிறதுனால கண்டிப்பா கையில் என்ன பிடிச்சிருக்கணும், தடி பிடிச்சிருக்கணும்.
இதை தீவிரமா சாப்பிடணும். எப்பக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடணும்னா விடியறதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடணும். ஒருவேளை விடியறதுக்குள்ள சாப்பிட்டு முடிக்கலைன்னா மிச்சத்தை எரிச்சிடணும். இது பின்னாடி இருக்கு நமக்கு இப்ப அது தேவையில்லை. இதற்கு பேர் தான் பஸ்கா, பாஸ்ஓவர், கடந்து போகுதல். என்ன கடந்து போயிருக்கு, யாருக்கு கடந்து போயிருக்கு, எப்ப கடந்து போயிருக்கு. இவ்வளவு நேரம் நான் பேசிட்டேன், இப்ப நீங்க பேசலாம். என்ன கடந்து போச்சு? ஆபத்து கடந்து போச்சு. சிம்பிளான விஷயம். யாருக்கு ஆபத்து கடந்து போச்சு? ஃபர்ஸ்ட் தலைப்பிள்ளைகளுக்கு. தலைப்பிள்ளைகள் காக்கப்படல, அவங்க வெளியே போக முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் ஜனங்களுடைய தலைப்பிள்ளைகளுக்கு ஆபத்து கடந்து போயிடுச்சு. ரெண்டாவது ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் ஆபத்து என்ன ஆயிடுச்சுன்னா கடந்து போயிடுச்சு. இப்ப மோசே பார்வோன் ராஜா கூப்பிடுறாரு, தயவு செஞ்சு கிளம்பிருங்க. ஏன்னா பார்வோன் ராஜா வீட்டுல தலைப்பிள்ளை செத்து போச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜா வீட்டுல தலைப்பிள்ளை செத்து போச்சுன்னா நெக்ஸ்ட் எகிப்துக்கு ராஜா கிடையாது. அதனால அவனே பயந்துட்டு மோசேவை ஆரோனையும் கூப்பிட்டு நைட்டே கிளம்பிருங்க, எது வேணாலும் இப்ப எடுத்துட்டு போயிருங்க. பாதி வழியில போயிட்டு அதை வச்சிட்டேன் இதை வச்சிட்டேன் திரும்பியில என்ன பண்ணிடாதீங்க, வந்துடாதீங்க. உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க ஜனங்களுக்கு ஒரு கும்பிடு, கிளம்புங்கன்னு சொல்ற அளவுக்கு தேவனே இந்த 10வது வாதை ஏற்படுத்தினார். சோ இது முடிஞ்சது. அவங்க எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க, கானான் தேசத்துக்குள்ள போயிட்டாங்க பின்னாடி. ஆனா இந்த விஷயத்தை தேவன் மறக்கல. நெக்ஸ்ட் என்ன பண்றாருன்னா, இவங்க வனாந்திர பிரயாணம் போகும்போது சரி, கானான் தேசத்துக்குள்ள போகும்போதும் இந்த ஒரு விஷயத்தை தேவன் மறக்கவே இல்லை. அதை என்ன பண்ண சொல்றாருன்னா, யாத்திராமம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 14ஆம் வசனம். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். சோ நாம இப்ப என்ன பாயிண்ட் முக்கியமா இந்த வசனத்தை கவனிக்க போறோம்னா, இதற்கு பேர் தேவன் என்ன வச்சிட்டாருன்னா பண்டிகைன்னு சொல்லிட்டார். ஃபர்ஸ்ட் வருஷம் தான் அது கடந்து போகுதல். ஏன்னா எகிப்து தேசத்துக்குள்ள கடந்து போயிடுச்சு ஆபத்து. ஆனா அந்த வருஷத்தோட தேவன் அதை முடிக்காம என்ன சொல்லிட்டாருன்னா அந்த நாள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எந்த நாள்? அதான் எந்த நாள் அது? அதான் எந்த நாள் அது? நீசான் மாதம் 14. நீசான் மாதம் 14 வருஷத்துல எத்தனை தடவை வரும்? எல்லாரும் கையை தூக்கி காமிச்சிட்டீங்க, இனி மாத்தக்கூடாது. ஓகே, வருஷம் எத்தனை தடவை வரும்? ஒரு தடவை. சூப்பர், கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த வருஷத்துல ஒரு தடவை வரக்கூடிய அந்த நாளை தான் தேவன் என்ன சொல்றாருன்னா பண்டிகை நாளா வச்சுக்கோங்க, உடனே நிறுத்திடாதீங்க, தலைமுறை தோறும் அதை என்ன பண்ணுங்கட்டாரு, அனுசரிங்க சொல்லிட்டாரு. என்ன ஆச்சரியம்னா, இதுதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த முதல் நியாயப்பிரமாணம். புரிஞ்சவங்களுக்கு? இதுதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த முதல் நியாயப்பிரமாணம். எதனுடைய நிழலான்னா, எகிப்து தேசத்துல நீசான் மாதம் 14ஆம் தேதி ஒரு ஆட்டுக்குட்டியின் மூலம் தலைப்பிள்ளைகளும் காக்கப்பட்டு ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களும் காக்கப்பட்ட இந்த நிகழ்வை தேவன் பண்டிகையா கொடுத்து அதை சட்டமா மாத்திட்டார். அப்ப சட்டமா மாத்திட்டார்னா இஸ்ரேல் ஜனங்கள் வருஷம் தோறும் என்ன பண்ணதைய செஞ்சுட்டே இருக்கணும். இதே இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில தான் யாரு வந்து பிறந்தா? நம்ம எல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் யூத ஜனங்கள் மத்தியில் வந்து பிறக்கிறாரு. பிறந்து 33 வருஷம் அவர் வாழ்ந்துட்டு இருக்கார். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் வருஷம் நீசான் 14 கட்டாயமா ஆட்டுக்குட்டி அடிச்சு என்ன பண்ணிருப்பாரு, சாப்பிட்டிருப்பார். ஏன்னா அவர் யாரு? ஒரு யூதன். அப்ப நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் யூதன் கடைபிடிக்கணுமா இல்லையா? அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கட்டாயமா பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிச்சு சாப்பிட்டிருப்பாரு. எது வரைக்கும்னா அவர் மரிக்கக்கூடிய அந்த லாஸ்ட் டே வரைக்கும் அடிச்சு சாப்பிட்டிருக்கணும். கிளியர்? அப்படின்னா அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா நீசான் மாதம் 14ஆம் தேதி வருது. எந்த தேதி வருது? நீசான் 14 வருது. புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டோம். இப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா சீஷர்களோட பந்தி இருக்கிறார். பந்தி இருக்கும்போது தான், பந்தி முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னா, அவர் எழுந்து புறப்பட்டு கெத்சமனே தோட்டத்துக்கு போறாரு. கெத்சமனே தோட்டம் இல்ல, அவர் ஆந்தி வேலை போயிட்டு இருக்காரு. போகும்போதே யூதாஸ் காரியத்தை வந்து காட்டி கொடுக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி முடிச்சு அவரை பிலாத்து அரண்மனை, ஏரோது ராஜா, ஆலோசனை சங்கம் எல்லா பக்கம் கூட்டிட்டு போய் அவர் அடிச்சு சித்திரவதை பண்ணி சிலுவையை தூக்கிட்டு வந்து அவரையே வச்சு அவரை சிலுவையில் அரைஞ்சு சிலுவையில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 6 மணி நேரம் உயிருக்கு போராடி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி மரிச்சார் இல்லையா? மரிக்கிற சேம் டைம் இஸ்ரேல் ஜனங்கள் ஆட்டுக்குட்டி அடிச்சு சாப்பிட்டு இருக்காங்க. நான் சொன்னது புரிஞ்சா புரியல உங்களுக்கு?
கரெக்டா இயேசு கிறிஸ்து சிலுவையில உயிர் விடும்போது இஸ்ரேல் ஜனங்கள் ஆட்டுக்குட்டி அடிச்சு வீட்டில் சாப்பிட்டு இருக்காங்க. ஏன்? அது ஃபர்ஸ்ட் நியாயப்பிரமாணம். அப்படின்னா இயேசு கிறிஸ்து மரித்த தேதி எது? சொல்லுங்க. நீசான் மாதம் 14. எந்த டைம்னு கேட்டீங்கன்னா ஆட்டுக்குட்டியை யூதர்கள் அடிக்கக்கூடிய அதே டைம்ல அவர் மரிச்சிட்டார். எனக்கு ஒரு கேள்வி, எதுக்காக இயேசு கிறிஸ்துவ தேவன் கரெக்டா அந்த நீசான் மாதம் 14ஆம் தேதி வருஷம் ஆட்டுக்குட்டி அடிக்கிற டைம்லயே மறிக்க வச்சிருக்கணும்? காக்கப்பட்டுச்சு. அதுக்கு எதுக்கு இயேசு கிறிஸ்து அடிக்கணும் அந்த டைம்ல கேட்கிறேன். என்னை தான் பார்த்தா இப்ப பாவமா இருக்கு எனக்கு. திக்குமுக்காட வைக்கிறீங்க நீ. அந்த பாயிண்ட் வரணும். ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் வீட்டுக்குள்ள ஆட்டுக்குட்டி அடிச்சு சாப்பிடும் போது மறிக்க வச்சார்னா, ஏன் அடிக்க வச்சார்னா இதுக்கப்புறம் யாரும் ஆட்டுக்குட்டியை அடிச்சு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? ஏன்னா எந்த ஆட்டுக்குட்டி அடிச்சு சாப்பிட்டாங்களோ அதனுடைய நிஜம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மரணத்தில் நிறைவேறிடுச்சு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து மரிச்சதுக்கு அப்புறம் இனிமேல் ஆட்டுக்குட்டி அடிக்க வேண்டாம். ஏன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறார். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சப்ஜெக்ட்ல. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கு. பஸ்கானாலே ஆட்டுக்குட்டி தான் அடிக்கணும். பஸ்கானாலே பாசோர்னாலே ஆட்டுக்குட்டி தான் அடிக்கணும். ஆனா இங்க பவுல் என்ன சொல்லிட்டார்னா, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டு வரக்கூடிய ஜனங்களுக்கு, அதுல யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் இல்லை, எல்லாரும் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒன்னா இருக்கோம். அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒன்னா இருக்கிற நம்ம எல்லாருக்கும் இனிமேல் பஸ்கா உண்டு. ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் அனுபவிச்ச மாதிரி ஆட்டுக்குட்டி அடிச்சு பஸ்கா கொண்டாட வேண்டியதில்லை. நமக்காக அடிக்கப்பட்ட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் சொன்ன மாதிரி அன்னைக்கு செஞ்சா போதும். அப்படின்னா பஸ்கால நாம என்ன செய்யணுங்கிறத நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிருக்கார். யூத ஜனங்கள் என்ன செய்யணும் தேவன் சொல்லிட்டார் பழைய ஏற்பாட்டில். அது ஆண்டவர் அடிக்கப்படுற வரைக்கும் நடந்துச்சு. ஆனா என்னைக்கு ஆண்டவர் நீசான் 14 அடிக்கப்பட்டாரோ அதோட பழைய ஏற்பாட்டில் சொல்லிட்டு வந்த விஷயங்களுக்கு பொருள் இல்லை. நம்முடைய ஆண்டவர் என்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதுதான் நிஜம்னா, இப்ப இந்த ஆட்டுக்குட்டி இஸ்ரேல் ஜனங்களுக்காக மட்டும் அடிக்கப்பட்டுச்சா, நமக்காக அடிக்கப்பட்டுச்சா? உலக மக்கள்லாம் கிடையாது. உலக மக்கள் இந்த பாயிண்ட்ல வரவே மாட்டாங்க. இப்ப நமக்காகன்னு சொல்றது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1,44,000 பேர் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள். கடைசியா ஒரே ஒருத்தர் சொன்னதுக்காக அந்த உண்மைக்கு நன்றி. கிறிஸ்துடைய சபையா சிங்காசனத்தில் போய் உட்கார போறோம். அவங்களுக்காக ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்கு. இப்போ அப்படின்னு நம்முடைய கேள்வி, பஸ்காங்கிற பேர் எங்கிருந்தா வந்துச்சு? எகிப்துல இருந்தா வந்துச்சு. அப்ப நமக்கு ஒரு பஸ்கா இருக்குன்னு அர்த்தம். நமக்கும் அங்க பஸ்கால் நடந்த மாதிரி நம்ம லைஃப்லயும் ஒரு பஸ்கா நடக்க போகுது. அங்க எகிப்து தேசத்துல இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்க்கையில எப்படி பஸ்கா நடந்துச்சுன்னா, அங்க அவங்களுக்கு ஒரு ஆபத்து கடந்து போச்சு. இங்க நமக்கும் ஒரு ஆபத்து கடந்து போகணும். அதுக்காக பஸ்கா. அடுத்த கொஸ்டின், அவங்க எகிப்தில் இருந்தாங்க, நாம எகிப்தில இருக்கிறோம். அவங்க எகிப்தில் இருந்தாங்க இஸ்ரேல் ஜனங்கள், நாம எகிப்தில இருக்கிறோம். அப்ப எப்படி நமக்கு இது மேட்ச் ஆகும்? நமக்கு எப்படி பஸ்கா மேட்ச் ஆகும்? அதனால இந்த சப்ஜெக்ட் நமக்கு இல்லை, இஸ்ரேல் ஜனங்களுக்கு எடுத்துக்கலாம். அடுத்த வாரம் இஸ்ரேல் ஜனங்கள் வர சொல்லி எடுத்துக்கலாம். இந்த வாரம் கேன்சல் பண்ணிடலாம் கிளாஸ். கொஞ்சம் சகோதரி பாயிண்ட் பிடிச்சிட்டாங்க. நம்ம எல்லாருமே ஆபிரகாமுடைய சந்ததி. சூப்பர், அருமையான பாயிண்ட். ஆனா இந்த இடத்துல எகிப்து தான் பிரச்சனை. இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் இஸ்ரேல் தேசத்தில் இருந்தாங்கன்னா இதுக்கு கேள்வி எனக்கு வந்திருக்காது. பாஸ்ஓவர் நடக்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துக்குள் இருந்தாங்க. இப்ப நமக்கு பாஸ்ஓவர் இருக்குன்னா, நமக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட போறது உண்மைனா, நாமளும் எகிப்துக்குள் இருக்கிறோமா? ஆமா, எகிப்துக்குள்ள தான் இருக்கிறோம். எப்படின்னு கேட்டா, எகிப்து எதுக்கு ஃபேமஸ்னா, எக்கச்சக்கமான விக்கிரகங்கள், சிலை வழிபாடு, கடவுள் வணக்கம், மூட நம்பிக்கை எல்லாம் இருக்காங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு கம்ப்ளீட்டா இந்த உலகத்துக்குள்ள மூட பழக்க வழக்கங்கள், சிலை வழிபாடு, தேவனுக்கு பிடிக்காத விஷயம். இன்னைக்கு நீங்க எடுத்து பேப்பர் எடுத்து படிச்சு பாருங்க.
பேப்பர் எடுத்துலாம் படிக்க வேண்டாம். நீங்க ரோட்ல போற வழியில கேள்விப்படுற நியூஸே பாருங்க, மோசமான நியூஸ் தான். ஏன்னு கேட்டா, அங்க எப்படி எகிப்து தேசத்துக்குள்ள கண்டிஷன் இருந்துச்சோ, இன்னைக்கு அதே மாதிரி நாம் இருக்கிற எகிப்து தேசமாகிய உலகத்துக்குள்ளேயும் ஒரு மோசமான கண்டிஷன் இருக்குது. அப்ப நாமளும் இப்ப எங்கதான் இருக்கிறோம்? எகிப்துக்குள்ள தான் இருக்கிறோம். ஆனா எகிப்துக்குள்ளே இருக்கக்கூடாது. எகிப்து விட்டு என்ன பண்ணோம்? அதுக்கு தான் அங்க பாஸ் ஓவர் நடந்துச்சு, அங்க பஸ்கா நடந்துச்சு. இங்க நமக்கும் பஸ்கா நடக்க போகுது. அடுத்த கொஸ்டின், எகிப்து தேசத்துக்குள்ள பஸ்கா பாஸ் ஓவர் நடந்த போது முதல்ல யாருக்கு ஆபத்து கடந்து போச்சு? தலைப்பிள்ளைகள். சூப்பர். அப்படின்னா இப்ப பஸ்கா யாருக்கு? இப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு. என்னையவே பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்ணி கொண்டு போறீங்களே. நமக்கு. அப்ப நாம தலைப்பிள்ளைகளா? எப்படி? வேற வழியில் சொல்லித்தான் நீங்க விட மாட்டீங்களே. நாம தலைப்பிள்ளைகளா? உலகத்தில் இருந்த எல்லா ஜனங்களை காட்டிலும் எகிப்துங்கிற உலகத்துக்குள் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு தலைப்பிள்ளைகளான்னு கேட்கிறேன். அப்படின்னா நமக்கு இந்த சப்ஜெக்ட் சூட் ஆகும். ஆமா, எப்படி? அதெல்லாம் சொல்ல முடியாது. வாசிக்கலாம். நம்ம புதுசா பிறந்திருக்கோம் தேவனுக்கு. யாக்கோபு 1:18. யாக்கோபு 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நல்ல கவனிங்க. தேவனுடைய சிருஷ்டிகளில், தேவனுடைய கம்ப்ளீட் படைப்புகள்ல தேவன் சித்தம் கொண்டு நம்மள யார்? இப்ப இந்த சத்தியத்தை கேட்டிருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்மள அவர் என்ன பண்ணிருக்காரமா? சத்திய வசனத்தினால் ஜெனிப்பித்தார். உண்மையா இல்லையா? மற்ற ஜனங்கள தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வந்தாங்க. நம்ம தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வந்தோம். ஆனா தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வர எல்லாரும் முதற் பிள்ளைகள் கிடையாது. யார் முதல்ல சத்தியத்துல பிறக்கிறாங்களோ அவங்க தான் முதற் பிள்ளைகள். அப்படின்னா இந்த சத்தியம் உங்களை பிறக்க வச்சிருக்கா? இப்ப புதுசா கேட்கிற விஷயம் உங்களுக்கு புரியுதா, விளங்குதா? இந்த சத்தியத்தில் நீங்க புதுசா பிறந்திருக்கீங்களா? அப்படின்னா சத்தியத்துல பிறந்தவங்க தான் யாரும் சொல்லி பாத்தீங்கன்னா தலைப்பிள்ளைகள். அப்படின்னா இப்ப நம்ம இருக்கிற எகிப்து உலகம், அந்த எகிப்து கொடுக்கிற தலைப்பிள்ளைகள் இப்ப நாம தான். என சத்திய வசனத்தினால் தேவன் நம்மை முதற் பலன்களாக ஜெனிப்பித்திருக்கிறார். அப்படின்னா அங்க அவங்களுக்கு ஆபத்து இருந்த மாதிரி இங்க நமக்கு ஆபத்து இருக்கு. அங்க எகிப்து தேசத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தலைப்பிள்ளைகளுக்கும் யார் மூலமா ஆபத்து? எகிப்துடைய ராஜா மூலமா ஆபத்து. எகிப்துடைய ராஜா மூலம் ஆபத்து. இங்க இப்ப தேவனுக்கு தலைப்பிள்ளைகளா இருக்கிற உலகம் என்கிற எகிப்தில் இருக்கிற நமக்கு யாருனால ஆபத்து? அங்க எகிப்துக்கு எகிப்து ராஜா, இங்க உலகத்துக்கு உலகத்தின் ராஜா. அது யாருங்க? உலகத்தின் ராஜா சாத்தான். இப்ப அவங்ககிட்ட நம்மளை காப்பாற்றணுமா இல்லையா? அப்படின்னா அங்க ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட மாதிரி இங்கேயும் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும். யாருக்காக? நமக்காக. சொல்லுங்க, அங்க அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி நீசான் 10 உள்ள வரணும், அவங்களே பராமரிக்கணும், அவங்களே அடிக்கணும், ரத்தத்தை பூசணும், சாப்பிடணும், சொல்றப்ப வெளியே போயிடும், ஆபத்து போயிடும். இங்க நமக்கு யார் ஆட்டுக்குட்டி? யோவான் ஸ்நானன் அழகா இன்ட்ரோடியூஸ் பண்ணார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஆட்டுக்குட்டினா, நிழல்ல எகிப்து தேசத்துல வீட்டுக்குள்ள நடந்த ஆட்டுக்குட்டிக்கு நடந்த எல்லாமே யாருக்கு நடக்கணும்? ஆண்டவர். அப்பதான் அவர் அடிக்கப்பட்டா நமக்கு பிரயோஜனம், நமக்கு ஆபத்து கடந்து போகுது. அப்படின்னா நேர எகிப்துக்கு போயிடலாம். எகிப்து தேசத்துல ஆட்டுக்குட்டி இஸ்ரேல் ஜனங்கள் வீட்டுக்கு எத்தனாம் தேதி வந்துச்சு? சூப்பர். எந்த மாசம்? 10ஆம் தேதி, நீசான் மாதம் 10ஆம் தேதி. அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்கிற ஆட்டுக்குட்டி நீசான் 14 அடிக்கப்படுறதுக்காக கரெக்டா அவருடைய 33வது வயசு முடிஞ்சு 34 நடக்கிறப்ப கரெக்டா நீசான் மாதம் 10ஆம் தேதி கடைசியா நம்முடைய ஆண்டவர் எருசலேமுக்குள்ள வர்றார். எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் வீட்டுக்குள்ள வராரோ அதே மாதிரி வர்றார். வசனம் வாசிக்கலாம். யோவான் 12:1. யோவான் 12:1. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். கொஞ்சம் கடினமான வசனமா தான் இருக்கும், பட் ஈஸியா புரிய வைக்கிறேன் உங்களுக்கு. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னாடி. இப்ப உங்களுக்கு கேள்வி, பஸ்கா பண்டிகை எத்தனாம் தேதி வரும்? நீசான் 10 இல்ல 14. 10 ஆட்டுக்குட்டி வர்றது 14. 14 இருந்து எத்தனை நாளைக்கு முன்னாடி வந்தாராமா? அப்படின்னா எத்தனாம் தேதி ஆண்டவர் வந்திருக்கணும்? 8ஆம் தேதி. 8ஆம் தேதி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லாசர் வீட்டுக்கு வர்றார். லாசர் வீடு எங்க இருக்குன்னா எருசலேம் கொஞ்சம் வெளியே. இந்த லாசர் யார் தெரியுமா?
இந்த லாசரு ஐஸ்வர்யன் பேரபிள்ல வர லாசர் இல்ல, மார்த்தாள் மரியாளுடைய பிரதரு. இவர் தான் ஒருத்தர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பியிருக்காரு. ஸோ நேரம் அங்க வராரு. அங்க வரும்போது அன்னைக்கு நைட்டு, யோவான் 12:2 2ஆம் வசனம், அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? சாயந்தரம் 6 மணிக்கு மேல யூதர்களுக்கு ஒரு நாள் ஸ்டார்ட் ஆயிரும். ஏற்கனவே படிச்சிருக்கீங்களா இந்த விஷயத்த? படிச்சிருக்கீங்களா? படிச்சது இல்லையா? நமக்கு 12 to 12, அவங்களுக்கு 6 to 6. அப்ப 8ஆம் தேதி, நீசான் 8ஆம் தேதி லாசர் வீட்டுக்கு வந்தாரு. இப்ப நைட் ஆயிடுச்சு. அப்ப எத்தனாம் தேதி ஆயிடுச்சு அவங்களுக்கு? இப்ப நீசான் 9. ஞாபகம் வச்சுக்கோங்க. 9ஆம் தேதி மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். 9ஆம் தேதி நம்முடைய ஆண்டவர் லாசர் வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கார். நெக்ஸ்ட் டே 12ஆம் வசனம், மறுநாளிலே, ஒரு நிமிஷம், இப்ப எத்தனாம் தேதி? கரெக்டா நீசான் 10. நீசான் 10ஆம் தேதி ஆண்டவர் இப்ப எருசலேமுக்குள்ள என்டர் ஆகிறார். வாசிங்க இப்ப மறுபடியும். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு, பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? கேள்வி. அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து வர்றத அவங்க விரும்பி இருக்காங்க. ஏன் தெரியுங்களா? அவர் வரும்போது பாட்டு பாடி சந்தோஷமா கம்பீரிச்சாங்க. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு சொல்லி கம்பீரித்து பாடி அவரை வரவேற்றாங்க இல்லையா? இது என்ன அர்த்தம்? வேற ஒண்ணும் இல்லைங்க. எப்படி எகிப்து தேசத்துல 10ஆம் தேதி அன்னைக்கு ஆட்டுக்குட்டி வரும்போது வெல்கம் பண்ணாங்களோ, அதே மாதிரி இன்னும் 4 நாள்ல நமக்காக மரிக்க போற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது குருத்தோலைகளை போட்டு வரவேற்று பாட்டு பாடியிருக்காங்க. எத்தனாம் தேதி? நீசான் மாதம் 14 பஸ்கா. ராவிருந்து நடந்தது 9ஆம் தேதி. மறுநாள்ங்கிறது 10ஆம் தேதி. 10ஆம் தேதி நம்முடைய ஆண்டவர் அழகா எருசலேமுக்குள்ள வராரு. வந்து 4 நாட்கள், கரெக்டான 10லிருந்து 14 அடிக்கப்படுற வரைக்கும் 4 நாட்கள் இயேசு கிறிஸ்து எருசலேம் என்கிற வீட்டுக்குள்ள இருந்தார். யார் மாதிரி இருந்தார்னா, 4 நாட்கள் ஆட்டுக்குட்டி எகிப்து தேசத்துல இஸ்ரேல் ஜனங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இருந்தார். கரெக்ட் தானுங்க? அந்த கண்டிஷன் பாத்தீங்கன்னா, ஆட்டுக்குட்டிகிட்ட எதுக்கு 10ஆம் தேதியே கூட்டிட்டு வரணும்? 14ஆம் தேதி அடிக்கிற ஆட்டுக்குட்டிய? ஆட்டுக்குட்டி எகிப்துல அடிக்கப்பட போறது 14ஆம் தேதி. ஏன் 10ஆம் தேதி கூட்டு சொன்னாரு? பழுதற்ற. சூப்பர், அருமையான பாயிண்ட். அப்ப ஆண்டவரும் இப்ப 10ஆம் தேதி வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் 4 நாள் எப்படி இருந்தார்? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம், தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ரொம்ப கிளியரா சொல்லிட்டார் எபிரேயர் ஆசிரியர். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக. எனக்கு ஒரு கொஸ்டின், பழுதற்ற பலின்னு போடுறது காரணம் என்ன? அவர் கொடுத்த அந்த சாக்ரிஃபைஸ்ல என்ன இல்லைன்னா ஒரு பழுதும் இல்லை. இவ்வளவு நேரம் நீங்கள் யாரும் என்னை பார்க்கவில்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும். கரெக்டான? ரிப்பீட் பண்றேன். இயேசு கிறிஸ்து தம்மை பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார். எத்தனை நாள் எருசலேம் கொண்டிருந்தாரு? 4 நாள். சோ 4 நாளும் பழுதற்ற பலியா இருக்கிறது என்ன அர்த்தம்? எகிப்து தேசத்துல இஸ்ரேல் ஜனங்கள் வீட்டுல பழுது இல்லாம இருக்கிறது என்ன அர்த்தம்னா, உடம்ப நல்லா பார்த்துக்கணும். ஆட்டுக்குட்டிக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா 14ஆம் தேதி அடிக்கப்படுறப்ப தலைப்பிள்ளைகள் காக்கப்படாது, செத்து போயிடும். அங்க உடம்ப பார்த்துக்கணும். இங்க எதை பார்த்துக்கணும்? ஆண்டவர் மனசை பார்த்துக்கணும், உடம்பையும் பார்த்துக்கணும். சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவரை இயேசுகிட்ட ஏதாவது ஒரு சின்ன பழுது இருந்துச்சுன்னா, சின்ன பழுது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு சின்னதா நம்முடைய ஆண்டவர் யாராவது மேல பொறாமப்பட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. சின்னதா தானே, லைட்டா பொறாமப்பட்டிருந்தாரு என்ன இருக்கும்? பொறாமப்பட்டதா என்ன தெரியுமா இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. நமக்காக அவர் கொடுத்த பலி நம்மளை காப்பாத்தாது. புரியுதா சொல்றது? ஏன்னா ஆட்டுக்குட்டி எப்படிதான் இருக்கணும்? கம்பல்சரி பழுது இல்லாம தான் இருக்கணும். பழுது இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக, நம்ம கிட்ட இருந்து பாவம் போகணுங்கிறதுக்காக, நம்மளை காப்பாத்துறதுக்காக நம்முடைய ஆண்டவர் அவர்கிட்ட ஒரு சின்ன அழுக்கு கூட இல்லாம பார்த்துக்கிட்டார். பழுதற்ற பலியா. மரிக்கிற வரைக்கும் கிடையாது. மரிக்கிற வரைக்கும் சொல்றது ஓகே பிரதர். அவரை கொண்டு போய் சிலுவையில் அறையிறப்ப அவருடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்னா, அவர் கண்டிப்பா அவரை நினைச்சு பார்த்துருக்க மாட்டார், நம்மளதான் நினைச்சிருப்பார். இப்ப நான் சிலுவையில என் உயிரை கொடுக்கறதுனால எனக்கு என்ன பிரயோஜனமா தெரியாது,
ஆனா இந்த பலியின் மூலம் எத்தனையோ ஜனங்கள் இந்த உலகங்கிற எகிப்திலிருந்து காக்கப்படுங்கிறதுக்காக தன்னுடைய மனசாட்சியை அவர் பழுதில்லாம பார்த்திருப்பார். நீங்களே சொல்லுங்க, இது பாசிபிளா? நம்மளை யாரோ ஒருத்தர் வேகமா நம்மளை பார்த்து நடந்து வந்து என்ன பண்ணுவோம்? நம்ம நீங்க பாக்குறது எனக்கு பயமா இருக்கு, வந்துருவீங்க போல் இருக்கு. இப்ப திடீர்னு நம்ம நின்று இருக்கிறோம், யாரோ ஒருத்தர் வேகமா நடந்து வராங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இப்படி கை போகும்ல. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையிறப்ப கரெக்டா அந்த கடப்பாரை வச்சு கையில் அடிக்கிறப்ப ஒருத்தர் அடிச்சிருப்பார்ல, குடிக்க கை போயிருக்குமோ போயிருக்காதா? போச்சா? எப்படி? அவர் சொல்றாரு, நான் வந்து இப்ப என்னை வந்து அடிக்கிறவனை அடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனா என்னுடைய மாம்சம் அடிக்கிறப்ப தெரியாம கை போயிடுச்சுனா கூட அவர் மரிச்சதுக்கு அப்புறம் அவருடைய பலி நம்மளை காப்பாத்தாது. அப்ப அந்த பழுதற்ற பலிக்கு என்ன அர்த்தம்னா, சாகர வரைக்கும் ஒரு சின்ன பழுது கூட கேரக்டர்ல நம்முடைய ஆண்டவர் இருக்கக்கூடாது. அது என்ன கேர்ஃபுல்லா பார்த்திருப்பார். இதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்ன தெரியுங்களா? நம்மளை காப்பாற்றணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம முதற் பழங்களா பிறந்துட்டோம், நமக்கு இந்த உலகத்துக்குள்ள ஆபத்து இருக்கு. இந்த ஆபத்திலிருந்து நம்ம வெளியே வரணும்னா கம்பல்சரியா ஆண்டவர் இப்படித்தான் இருந்தாகணும். ஸோ இது புரிஞ்சவங்களுக்கு, ஸோ கடைசியா ஜீவன் கொடுத்துட்டாரு, அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதுனால நம்ம காக்கப்பட்டிருக்கோம். ஆனா இஸ்ரேல் தேசத்துல, எகிப்து தேசத்துல, இஸ்ரேல் ஜனங்கள் வீட்டுல ஆட்டுக்குட்டி அடிச்சா தலைப்பிள்ளைகள் காக்கப்படும். ஆனா எகிப்து விட்டு வெளியே வர முடியாது. எகிப்து விட்டு வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும்? அங்க எகிப்து தேசத்துக்குள்ள தேவன் ஆட்டுக்குட்டி அடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ண சொன்னாரோ அதெல்லாம் பண்ணாதான் வெளியே வர முடியும். இப்ப ஆட்டுக்குட்டி அடிச்சாச்சு நமக்காக, அடுத்தது அங்க என்ன பண்ணணும், எப்படி சாப்பிடணுங்கிறதுக்கு ஒரு விளக்கம் இருந்துச்சு, என்ன ட்ரெஸ் போட்டுக்கணும்னு விளக்கம் இருந்துச்சு, என்ன செய்யணும் எல்லாம் விளக்கம் இருந்துச்சு. அதே மாதிரி இப்ப இந்த ஆட்டுக்குட்டியை நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த ஆட்டுக்குட்டியை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. என்ன இன்ஸ்ட்ரக்ஷனா, சீஷர்களை கூப்பிட்டு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் 2 விஷயத்தை நம்மளை நினைவு கூற சொல்றார். 2 விஷயம்தான். வாசிக்கலாம். மார்க் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மார்க் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, சீஷர்கள் போல அவர்கிட்ட வராங்க, வந்து, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமா இருக்கிறீர் என்று கேட்டார்கள். பஸ்கா டைம் வந்துருச்சு. இப்ப பஸ்கா டைம் வந்துருச்சு, எங்க போய் நாங்க இடத்தை ஆயத்தம் பண்றதுக்கு உங்களுக்கு சித்தமா இருக்குன்னு சொல்லி கேட்கிறாங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நேரா எருசலேம் நகரத்துக்குள்ள போங்க, தண்ணி குடம் எடுத்து ஒரு மனுஷன் வருவான், அவங்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லுங்க, அவன் உங்களுக்கு ஒரு மேல் வீட்டறை காமிப்பான், நீங்க நேரா மேல் வீட்டறைக்கு போங்க, நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், எல்லாம் ரெடியா இருக்குன்ட்டு. நேரா போறாங்க, அவங்க நின்று இருக்கிறாங்க, இவங்க போய் சேர்ந்தவன ஆண்டவர் நேரம் அங்க வந்துட்டார். வந்துட்டு இது வரைக்கும் எப்படி சாப்பிட்டுருப்பாங்க? ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சிருப்பாங்க, கரெக்டா? ஏன்னா அதான பஸ்கா பண்டிகை, ஆட்டுக்குட்டி அடிச்சிருப்பாங்க, ரத்தத்தை ஒன்றும் பண்ணக்கூடாது, மாம்சத்தை எப்படி சாப்பிட சொன்னாரோ அப்படி சாப்பிடணும். அப்படி சாப்பிட்ற அந்த ஃபார்மாலிட்டியை இயேசு கிறிஸ்து ஸ்டாப் பண்ணிட்டார். ஸ்டாப் பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா, இனிமேல் நீங்க ஆட்டுக்குட்டி அடிக்க வேண்டாம். ஏன்? இப்ப நானே உங்களுக்காக என்ன போறேன், ஆட்டுக்குட்டியா பலியாக போறதுனால நீங்க இனிமேல் அந்த ஆட்டுக்குட்டி அடிக்க வேண்டாம். இப்ப நான் உங்களுக்காக மரிக்க போறதுனால என் பலி உங்களை காப்பாத்தணும்னா, என்னுடைய பலி உங்களை பாதுகாக்கணும்னா, இப்ப நான் சொல்றத வருஷம் ஃபாலோ பண்ணுங்க. கேட்டுங்களா? என்ன பண்ணணும் ஆரம்பிக்கிறார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பாயிண்ட் நம்பர் 1, இனிமேல் நீங்க என்ன பண்ணணும்னா, ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை சாப்பிடக்கூடாது. அப்படின்னா வேற யாரும் சாப்பிடுறது? நான் தான் ஆட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்து நான் தான் ஆட்டுக்குட்டி, என் மாம்சத்தை சாப்பிடுங்க. ஆண்டவர் உங்க மாம்சத்தை எப்படி சாப்பிடுறது? என் மாம்சத்தை நீங்க சாப்பிட முடியாது, ஆனா என் மாம்சமா நினைச்சு இந்த அப்பத்தை சாப்பிடுங்க. அப்ப நம்ம சாப்பிடுற அந்த அப்பம் எதை அடையாளப்படுத்துதுன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாம்சம். அவர் நமக்காக ஜீவன் கொடுத்திருக்காரு, அந்த மாம்சத்தை நம்ம சாப்பிடுறோம். கடைசியா சாப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. அப்படின்னா மாம்சத்தை நினைவு கூற சொல்ல, மாம்சத்தை கொடுத்த அவரை நினைவு கூற சொல்றாரு. அப்படின்னா பஸ்கா பண்டிகை இப்ப என்ன பண்டிகை மாறிடுச்சு? நினைவு கூறுதல் பண்டிகை மாறிடுச்சு.
ஏன்னா ஆட்டுக்குட்டி இனிமேல் அடிக்கப்பட வேண்டியதில்லை, ஒரே டைம் இந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டா போதும். பட் ஒரே டைம் இந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டாலும் நாம காக்கப்படணும்னா அவர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை தான் ஃபாலோ பண்ணணும். ஏதாவது ஒன்றை மாத்தி பண்ணணும், நமக்கு அந்த பலி அப்ளை ஆகாது. ஸோ நல்லா கவனிங்க, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின், என்னை நினைவு கூறுங்கள் சொன்னார் இல்லையா, செய்யுங்கன்னு சொன்னார் இல்லையா, எப்ப செய்யணும்? முக்கியமான கொஸ்டின். நீசான் மாதம். சூப்பர், அருமையான பதில். நீசான் மாதம் 14ஆம் தேதி வருஷத்தில் எத்தனை முறை வரும்? ஒரே முறை. அப்படின்னா இந்த நினைவு கூறுதலை நாம், நீங்க தான் சொன்னீங்க, நான் சொல்லிங்க, எத்தனை தடவை அனுசரிக்கணும் வருஷத்துல? ஒரே டைம். புரிஞ்சா உங்களுக்கு? வார வாரம், மாசம் மாசம் சாப்பிடலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. இப்போ நான் சொல்றேன் பாருங்க, இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவர் கிளியரா சொல்றாரு, என்னை நினைவு. நீங்க அருமையா வந்தீங்க பாயிண்ட். அங்க பஸ்கா பண்டிகைக்கு தேவன் அழகா பேர் வச்சாரு, அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதல் நாள். அதே தான் இங்கேயும், இந்த நாள் தான் நமக்கு எந்த நாள்னா நினைவு கூறுதல் நாள். ஸோ ஃபர்ஸ்ட் அப்பத்தை எடுத்து கொடுத்து சாப்பிட சொல்லிட்டாரு. எப்பைனா சேம் அவர் அடிக்கப்பட்ட அந்த டே, நீசான் 14, ஒன்ஸ் இன் இயர். அடுத்தது நெக்ஸ்ட் இன்னொரு அடையாளம், மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனம் 27 முதல். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, அதே சீசர்களுக்கு அடுத்தது கொடுக்கிறார், கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாரும் இதுல என்ன பண்ணுங்க? பானம் பண்ணுங்கள். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. இனிமேல் நீங்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை புசிக்க வேண்டாம். ஏன்னா நான் தான் அந்த ஆட்டுக்குட்டி. ஆண்டவர், அப்ப உங்க ரத்தத்தை எப்படி புசிக்கிறது? என் ரத்தத்தை நீங்க புசிக்க வேண்டாம், என் ரத்தமா நினைச்சு இந்த திராட்சை ரசத்தை புசிங்க. கிளியர்? அப்படின்னா அப்பம் சாப்பிடுவதும் திராட்சை ரசம் சாப்பிடுவதும் எதை அடையாளப்படுத்துதுன்னா, அது இங்க ஆரம்பிச்ச விஷயம் இல்லைங்க, எகிப்து தேசத்துல ஆரம்பிச்சது. எதற்காக? தலைப்பிள்ளைகள் காக்கப்படுவதற்காக. காக்கப்பட்டாங்களா? வருஷ வருஷம் பண்டிகை கொடுத்தாரா? செஞ்சுட்டு வந்தாங்களா? ஆண்டவர் வந்தாரா? அவர் கிளியரா சொல்லிட்டாரு, யூதர்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்பு கிடையாது, எல்லா ஜனங்களுக்கும் இந்த வாய்ப்பு இருக்கு. அதனால இப்ப நான் என்ன பண்றேன்னா, யூதருங்கிற ஃபார்மாலிட்டியை உடைச்சிட்டு என்னுடைய சுவிசேஷத்தை பின்பற்றி வரக்கூடிய எல்லாருக்கும் ஜீவன் கொடுக்கறதுக்காக நானே அந்த ஆட்டுக்குட்டியா மறிக்கிறேன்னு மறிச்சிட்டேன். ஆனா மறிக்கிறப்ப என்ன சொல்லிட்டு மறிச்சிட்டாருன்னா, அங்க அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி மாதிரியே என்னுடைய மாம்சத்தை நீங்க சாப்பிடுங்க, அங்க அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ரத்தம் மாதிரியே என்னுடைய ரத்தத்தை நீங்க புசிங்க. அப்படி புசிச்சாதான் உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டாரு, ஜீவன் இருக்குன்ட்டார். வாசிக்கலாம், யோவான் 6ஆம் அதிகாரம் 52, 53. யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 52 முதல். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர் கொடுத்த மாம்சம் அந்த அப்பத்துல தான் இருக்குன்னு அவங்களுக்கு புரியல. இயேசு கிறிஸ்து சொன்னது, என் மாம்சத்தை சாப்பிடுங்கட்டாரு. கொஸ்டின் கேட்கறாங்க, எப்படி அவர் மாம்சம் சாப்பிடுறதுன்னு கேட்கறாங்க. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆப்ஷன் ரொம்ப கிளியரா இருக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டாயமா இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை சாப்பிடணும். வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டாயமா இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தை நம்ம குடிக்கணும். ஆனா மாம்சம் அப்படிங்கிறது அப்பமாவும், ரத்தம்ங்கிறது திராட்சை ரசமாவும் நம்ம பிரேயர் பண்ணி அதை எடுத்து குடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைச்சிருட்டாரு? ஜீவன். கொஸ்டின், என்ன குடிக்கணும்? நீசான் மாதம் 14. இவ்வளவுதான் கொஸ்டின். எப்ப நீசான் 14 எப்பன்னு கேக்குறீங்களா? அது முடிஞ்சு ஏறக்குறைய 18 நாள் ஆச்சு. மார்ச் மாசம் 31ஆம் தேதி முடிஞ்சது நீசான் 14. சரிங்களா? இந்த குட் ஃப்ரைடே அதெல்லாம் உங்களுக்கு எப்படின்னு பின்னாடி சொல்லுவாங்க. சின்ன விளக்கம் மட்டும் கொடுத்துறேன். எப்படின்னா, நம்ம கேலண்டர் வேற, யூதர்கள் கேலண்டர் வேற. நம்ம பின்பற்றது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். அவங்க பின்பற்றது நீசான். இப்படி அந்த ஆர்டர்ல வரும். ஸோ நீசான் மாதத்துக்கு நம்முடைய மாதம் எது ஈக்குவல்ங்கிறத கண்டுபிடிச்சு அதை பண்ணுவாங்க. அந்த டேட்ஸ் தனியா இருக்கு. பட் என்னுடைய கேள்வி என்னன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை எப்பப்பெல்லாம் இஷ்டமா இருக்கு அப்பப்பெல்லாம் குடிங்கன்னு சொல்லியிருக்காரா? எப்பப்பெல்லாம் உங்களுக்கு பரிசுத்தமா நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் சாப்பிடுன்னு சொல்லியிருக்காரா? இப்போ உங்களுக்கு மனசு என்ன சாப்பிட்டா என்ன நல்லது தானே? வருஷத்துக்கு ஒரு தடவை சொல்லியிருக்காரு, நம்ம 2-3 தடவை பண்ணுவோமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எனக்கு அடுத்த கேள்வி, உங்களுக்கு உங்க பையனுக்கு பர்த்டே வருமா? பொண்ணுக்கு பர்த்டே வருமா? இல்லை உங்களுக்காவது வரும்ல பர்த்டே? என்னைக்கு வரும்? வருஷத்துக்கு ஒரு முறை. நீங்க வேணும் ஒன்று பண்ணுங்களேன், இனிமேல் 4 தடவை கொண்டாடுங்களேன் பர்த்டேவை.
4 தடவை கொண்டாடின என்ன தெரியுமா, அந்த பர்த்டே ஏன்டா பர்த்டே வந்துச்சுங்கிறதுனால கை போயிடும். அப்போ ஒரு டேன்னா அந்த டேக்கு நம்ம மதிப்பு கொடுக்கறோம்னா அந்த ஒரு டே தான். நினைவு கூறுதல்னு அதான் அர்த்தம். பின்னாடி உங்களுக்கு ஒரு வசனம் ஞாபகம் வரும். எப்பப்பெல்லாம் நீங்கள் இந்த பாத்திரத்தில் புசித்து எப்போதெல்லாம் பானம் பண்ணுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர், அது பின்னாடி வரப்போகுது, உங்களுக்கு வரும்போது நான் சொல்லிடுறேன் அதையும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஒரு விஷயம் கிளியர்னா, இது வருஷத்துக்கு ஒரு தடவை தான். அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை எப்பைனா இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போன அதே டேட், அவர் மரிச்ச அதே நாள். குட் ஃப்ரைடே வருது இல்லையா? குட் ஃப்ரைடே, அது என்ன குட் ஃப்ரைடே? வாட் இஸ் குட் ஃப்ரைடே? நல்ல வெள்ளி. பாருங்க, எனக்கு தமிழ் தெரியாம வந்திருக்கேன், கோயம்புத்தூர்ல இருந்துங்க. புனித அதான் புனித வெள்ளின்னு தெரியாம தான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கிறேன். நான் அது என்ன நாள்னு கேட்டேன். இயேசு கிறிஸ்துவை, என்னை சிரிக்காம எங்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வார்த்தையை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்த நாள் மாதம் வருஷம் வெள்ளிக்கிழமை தான் வரும். யோசிங்க கொஞ்சம், அப்படியே யோசிங்களேன். எங்கேயாவது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு டே நம்ம பர்த்டே வச்சுக்கலாமா? நம்ம பர்த்டே, டெத் டே வேண்டாம், விட்டுறலாம். பர்த்டே, நம்ம பர்த்டே வருஷம் ஒரே கிழமையிலே வருது. ஏன் மாறி அப்புறம் இப்படி இயேசு கிறிஸ்து மரிச்சது மட்டும் ஒரே கிழமையில் வரும், வெள்ளிக்கிழமை வரும். 6வது நாள் படைப்பு யார் முடிச்சது? இயேசு கிறிஸ்துவா தேவனா? இப்போ நான் இயேசு கிறிஸ்து பற்றியில பேசிட்டு இருக்கிறேன். அப்போ ட்ரினிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ண வேறு வழியே இல்லை. நான் கேட்ட கேள்வி சிம்பிளான கேள்வி. ஒரு நாளில் அவர் மரிச்சார். அந்த நாள் எப்படி கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் வருஷம் வெள்ளிக்கிழமையே வரும்னு கேட்குறேன் நான். நம்மளா, இதுதான் சரியான பதில், நம்மளா ஏற்படுத்திக்கிட்டது. ஈஸ்டர் எப்ப? சண்டே. ஈஸ்டர்னா என்ன? உயிர் தந்த யாரு? நான் இல்லை, இயேசு கிறிஸ்து உயிர் தந்த நாள். எப்படி அது வருஷம் ஞாயிற்றுக்கிழமையே வரும்? அப்ப வெள்ளிக்கிழமையே தப்பு. வெள்ளிக்கிழமையே தப்புன்னா அப்ப ஞாயிற்றுக்கிழமையும் கண்டிப்பா என்னதான் ஆகும்? கட்டாயமா தவறுது. சரி, அடுத்த கொஸ்டின் கேட்கிறேன். பைபிள்ல சண்டே தான் ஓய்வு நாள் ஒரு வசனம் எடுத்து கொடுங்க எனக்கு. நான் ஒத்துக்கிறது. சகோதரி சொல்ற பாயிண்ட் வேலிட்னா நீங்க அதை நம்பி இருக்கிறீங்க. ஓய்வு நாளைக்கு முன்னாடி நாள் மரிச்சாருன்னா ஓய்வு நாளைக்கு முன்னாடி நாள் என்னன்னா, ஓய்வு நாள் எந்த நாள்? ஆமா, உலகத்தின் ஓய்வு நாள் எது? எதாவது டே கேட்கறேன் நான், வேற எதுவும் கேட்கல. அந்த 7வது நாள் தான் எந்த நாள்னு கேட்டேன். டே பேர் சொல்லுங்க. நான் இப்ப கிழமையை பேசிட்டு இருக்கிறேன், நீங்க கிழமையை சொல்லுங்க, ஒத்துக்கிறேன் நான். சண்டே. சூப்பர். சண்டே. ஓ, ஓய்வு நாள் சாட்டர்டே அப்படின்னு பைபிள் எங்க இருக்கு? அப்படின்னு இது பைபிள்ல இல்ல. ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. எது இருக்கோ அதை நம்பர் தான் கரெக்ட், எது இல்லாதோ அதை கண்ணை மூடிட்டு நம்பர் தப்பு. நீங்க அப்படியே வச்சுக்கோங்க சிஸ்டர். யோசிச்சு பாருங்க. ஒரு நாளை இண்டிகேட் பண்ணி சொல்லியிருக்காரு நம்முடைய ஆண்டவர். பழைய ஏற்பாட்டிலையும் அதே நாள் தான், புதிய ஏற்பாட்டிலையும் அதே நாள் தான். அந்த நாளுங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணி பைபிள் சொல்லியிருக்கிறப்ப அந்த நாளை விட்டு வேற நாள்ல பண்ணா அது தேவனுக்கு பிரியமா இருக்குமா? இப்படி கேட்கறேன் உங்ககிட்ட. 10ஆம் தேதி வீட்டு தலைவர்கள் ஆட்டுக்குட்டி தெரிஞ்சுக்கணும் எகிப்து தேசத்துல. 10ஆம் தேதி தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக 11ஆம் தேதி 12ஆம் தேதி தெரிஞ்சுக்கிட்டு எப்படி இருக்குது? தலைப்பிள்ளைகள் காக்கப்படாது. 14ஆம் தேதி சாயந்தரம் அடிக்கணும்னா 14ஆம் தேதி சாயந்தரம் தான் அடிக்கணும். இல்ல 15ஆம் தேதி வரைக்கும் வச்சிருப்பேன்னு சொன்னா அது வேலிட் இல்லை. அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்ல இந்த பாயிண்ட்ல எது ரொம்ப முக்கியம்னா பர்டிகுலர் டே தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வருஷம் இதை நினைவு கூறுதலை நாம வருஷத்துக்கு ஒரு தடவை எக்ஸாக்ட்லி நீசான் மாதம் 14ஆம் தேதி தான் என்ன பண்ணணும்னா அனுசரிக்கணும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, எப்படி சாப்பிடணும்? அங்க ஒரு ஃபார்மாலிட்டி கொடுத்தாரா? எப்படி சாப்பிடணும்னா, அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நல்ல தண்ணியில வேக வச்சு உப்பெல்லாம் போட்டு மிளகா பொடி போட்டு மசாலா பொடி போட்டுலாம் சாப்பிடக்கூடாது. எப்படி சாப்பிடணும்? தண்ணியில வேக வச்சு சாப்பிடணும். அப்படின்னு எப்படி இருக்கும்? அதை சாப்பிட்றப்பயே பயங்கர கடினமா இருக்கும்ல. அதே மாதிரிதான் நாம நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற ஆட்டுக்குட்டிய வருஷம் பூரா எப்படி சாப்பிட்றோம்னா ஒரு கடினமா சாப்பிட்றோம். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடினமான சூழ்நிலைகளை நம்ம நினைச்சிட்டு அதை சாப்பிட்றோம். நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்காக இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அதான் அந்த மாம்சத்தை வேக வைக்காம அதை சாப்பிடணும். செகண்ட் பாத்தீங்கன்னா புளிப்பில்லா அப்பத்தோட சாப்பிடணும். ஒரு நாள் இல்லை, அந்த வருஷம் பூரா. இந்த நீசான் 14 இருந்து அடுத்த நீசான் 14 வரைக்கும் நாம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய மாம்சத்தை எப்படி சாப்பிடணும்னா புளிப்பில்லா அப்பத்தோட சாப்பிடணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? புளிப்பில்லா அப்பம்னா என்ன? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர்
5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. அப்ப எதெல்லாம் புளித்த மாவு? துர்க்குணம், பொல்லாப்பு, இதெல்லாம் புளித்த மாவு. துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை என்ன பண்ணுவோம் அப்படின்னு என்னென்னலாம் நமக்குள்ள இருக்கக்கூடாது? துர்க்குணம், பொல்லாப்பு, நீங்க சொன்ன மாதிரி சிம்பிளா சொல்ல போனா பாவம். பாவங்கிற விஷயமே நமக்குள்ள இருக்கக்கூடாது. இது செகண்ட் பாயிண்ட், புளிப்பில்லா அப்பத்தோட சாப்பிட்றது. அடுத்தது கசப்பான கீரை. அது எதுக்கு கசப்பான கீரை? அகத்திக்கீரை. கசப்பான கீரை எதுக்குன்னா, ஏற்கனவே சொன்னேன், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அவ்வளோ சீக்கிரம் விரும்பி சாப்பிட்ற விஷயம் இல்லை, ஆனால் சாப்பிட்டே ஆகணும். சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகணும். அப்படி என்ன அர்த்தம்? நம்ம பெற்றுக்கொள்ற சத்தியத்தை எல்லாம், நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிற அனுபவத்தை எல்லாம் சீக்கிரம் டைஜஸ்ட் பண்றதுக்கு நமக்கு தேவை கசப்பான அனுபவங்கள். அநேக உபத்திரவங்கள் வழியா தான் நம்ம எங்க போக முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கிறிஸ்துவின் நிமித்தம் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுவதற்கு நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு? அருளப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய கசப்பான கீரை. அடுத்தது காலையிலேக்குள்ள சாப்பிட்றணும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு நம்ம இருக்கிற பார்த்தீங்களா சுவிசேஷ யுகம். போன வாரம் சாட்டில் பார்த்துருப்பீங்க, இது ஒரு இருண்ட காலம். ஏன்னா சாத்தான் தான் ஸ்டில் ராஜா. இந்த சுவிசேஷ யுகம் இருட்டு, அடுத்து வரப்போற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 1000 ஆண்டு அரசாட்சி வெளிச்சம். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்புண்டாம். ஸோ இந்த சாயங்காலம் என்கிற இந்த நைட்டுக்குள்ள இதை சாப்பிட்றணும். ஏன்னா விடியற்காலம் வந்துருச்சுன்னா சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதோட இந்த வாய்ப்பு என்ன ஆயிரும்னா க்ளோஸ் ஆயிரும். ஸோ வெடியறதுக்குள்ள சாப்பிட்றணும். அடுத்தது இடுப்பில் கச்சை கட்டி இருக்கணும், காலில் செருப்பு போட்டிருக்கணும், கையில் தடி பிடிச்சி. அப்படின்னு என்ன அர்த்தம்? புறப்படுறதுக்கு தயாராக இருக்கணும். அதே மாதிரி தான் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு எனி டைம் தயாராக இருக்கணும். அதுக்காக போய் தண்டவாளத்தில் படுத்துறாதீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எனி டைம் நம்ம கோர்ஸை நம்ம முடிச்சுட்டு இயேசு கிறிஸ்து வா அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்சம் இருங்க ட்ரெஸ்ஸை துவைச்சு போட்டிருக்கிறேன், கொஞ்சம் இருங்க எண்ணெய் இல்லை, கொஞ்சம் இருங்க டிவி ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் இருங்க செருப்பு போட்டு வந்திருக்கேன்னு சொல்லக்கூடாது. அவர் கூப்பிட்டார்னா எப்பொழுதும் போவதற்கு தயாரா இருக்கணும். ஸோ வாசிக்கலாம் பாருங்க வசனம். லூக்கா 12:35. லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனம் 35 முதல். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும். விளக்குகள் எப்பொழுதும் எரிய வேண்டும், அறைகள் எப்பொழுதும் கட்டப்பட்டிருக்கணும். ஏன்னு கேட்டா அடுத்த வசனம், தங்கள் எஜமான் கல்யாணத்தில் இருந்து வந்து தட்டும் போது. யார் எஜமான்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். யாரோ ஒருத்தர் வந்து கதவை தட்டினா எப்படி உடனே போய் திறப்போம்? எப்போ உடனே போய் திறப்போம்? ரெடியா இருந்தா தான். அப்ப எஜமான் எப்ப வேணாலும் வருவார். வந்து கதவை தட்டுறப்ப கொஞ்சம் இருங்க ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன், தலை சீவிட்டு வந்துடுறேன்ல என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. எனி டைம் ஆண்டவரோட போறதுக்கு ரெடியா இருக்கணும். இப்படித்தான் இந்த பஸ்காவை நம்ம என்ன பண்ணோம்னா புசிக்கணும். இப்போ உங்க டவுட் என்ன? 1 கொரிந்தியர் 11:26. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இதுதான் இன்னைக்கு பாபிலோன்ல ப்ராமினென்ட்டா இருக்கு. எப்ப வேணாலும் சாப்பிடலாம். எது? அப்பம். எப்ப வேணாலும் குடிக்கலாம். எது? திராட்சை ரசம். அப்படின்னு மாசத்துக்கு ஒரு தடவை பண்றாங்களா? டெய்லி பண்றாங்களா? இப்ப பண்றாங்க. ஓகே. ஏன் இந்த வசனம் இருக்கு பாருங்க, என்ன போட்டிருக்கு வசனத்துல? எப்பப்பெல்லாம் புசிக்கிறீங்களோ, எப்பப்பெல்லாம் நீங்க சாப்பிடுறீங்களோ, எப்பப்பெல்லாம் பண்ண மாட்டீங்களானா எப்ப வேணாலும் பண்ணுங்கன்னு அர்த்தமா? கிடையாது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது எப்ப? என்ன டேட்டு? இப்ப சொல்லுங்க, உங்க லைஃப் டைம்ல எத்தனை தடவை நீங்க அதை பார்த்துருக்கீங்க? சுதந்திரனால எத்தனை தடவை கொண்டாடி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உங்க வயசு கண்டுபிடிச்சிருக்காங்க சொன்னீங்கன்னா 52 வருஷமா? சரி, உதாரணம் ஒரு 30 தடவை பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நல்லா கவனிங்க. இப்ப நான் சொல்றேன், எப்பப்பெல்லாம் இந்தியாவுடைய சுதந்திரம் தினம் வருதோ அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு சாக்லேட் கொடுப்பாங்க. கரெக்டா? அப்படின்னா எப்ப வேணாலும் சுதந்திர தினம் கொண்டாடுங்கன்னு அர்த்தமா? கிடையாது. நான் சொல்றது புரிஞ்சு உங்களுக்கு? எப்பப்பெல்லாம் சுதந்திர தினம் வருதோ அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு சாக்லேட் கொடுப்பாங்கன்னா என்ன அர்த்தம்னா, எப்ப வேணாலும் சுதந்திர தினம் அர்த்தம் கிடையாது. ஆகஸ்ட் 15 எந்தெந்த வருஷம் எப்பப்ப வருதோ
அதாங்க மீனிங். நீசான் 14 எப்பப்ப வருதோ அப்பப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த அப்பத்தை புசித்து பாத்திரத்தில் பானம் பண்ணா கர்த்தருடைய மரணத்தை தெரிவிப்பீர்கள். இன்னொரு பாயிண்ட் பாபிலோன்ல அப்போஸ்தலர்கள்லாம் டெய்லி சாப்பிட்டுருக்காங்களே. எங்க வாசிங்க, வசனத்திலே சாப்பிட்டுருக்காங்களாமா. அப்போஸ்தலர் 2:46. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஆலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. அனுதினம் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டிருக்காங்களே, அப்ப நாங்க ஏன் பண்ணக்கூடாது? அப்பம் பிட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்லியே. அவங்க நினைவு கூறுதல் அனுசரிச்சாங்கன்னு எங்க இருக்கு? பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க. வேற மாதிரி நான் வரேன் இப்ப பாயிண்ட்டுக்கு. நினைவு கூறுதல்னா 2 விஷயம் இருக்கணுங்க. ஒண்ணு அப்போ, இன்னொன்னு இங்க திராட்சை ரசத்தை பத்தி வந்திருக்கா அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க, டெய்லி நைட்டு ஊழியத்துக்கு போயிட்டு வந்து நல்லா சாப்பிட்டுருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லைங்க. அப்பம் சாப்பிட்டுருக்காங்க. அப்பம் சாப்பிட்றது தப்பா? கொடுமையால இருக்குதெல்லாம். இதை நம்மளால எப்படி மாத்திட்டாங்கன்னா, அப்போஸ்தலர் எப்ப வேணாலும் சாப்பிட்டாங்களே, நாமளும் என்ன பண்ணலாம், எப்ப வேணாலும் சாப்பிடலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாவம் அவங்க விட்டுருங்க. அவங்கள சிம்பிளா என்ன பண்ணலாம்னா, பைபிள்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்குன்னா சொன்னதுதான். அதை நம்ம இஷ்டத்துக்குலாம் என்ன பண்ண முடியாதுங்க, மாற்ற முடியாது. பட் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த பஸ்காங்கிற விஷயம் சாதாரணமாக தேவன் பண்ணல. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் செத்து போனாங்க இதுக்காக. எகிப்து தேசத்துல எகிப்தியர் வீட்டில் எல்லா வீட்லையும் தலைப்பிள்ளைகள் செத்துருச்சு. அந்த ஊரை எப்படி இருந்திருக்கும் நைட் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் ஒரே அலறல் சத்தமா இருந்திருக்கும். ஆனா தேவனுக்கே இந்த இறக்கமே எல்லாம் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னா, தேவனுக்கு இறக்கமெல்லாம் இருக்கு. என்ன இறக்கம் தெரியுமா? முதல்ல இஸ்ரேல் ஜனங்கள் காக்கப்படணும். அன்னைக்கு செத்து போனாங்கல்ல தலைப்பிள்ளைகள், அவங்க திருப்பி வீட்டிலிருந்து வருவாங்களா, வரமாட்டாங்களா? கட்டாயமா வருவாங்க. அப்படின்னா தேவனுக்கு இறக்கம் இல்லாமலாம் போல. தேவன் ஒருத்தருக்கு எவ்வளவு லைஃப் டைம் கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு இன்ச் கூட கூட்ட முடியாது. ஸோ தேவன் என்ன பண்ணாருன்னா, எல்லாருக்கும் என்ன பண்றாரோ அதே தான் எகிப்தியருக்கும் பண்ணார். ஆனால் அவருடைய நோக்கம் என்னன்னா, தலைப்பிள்ளைகள் காக்கப்படணும். அவங்க நிமித்தமா தான் இஸ்ரேல் ஜனங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி வெளியே வரணும். அதுக்காக ஒரு கூட்டத்தில் இருக்கிற தலைப்பிள்ளைகளை தேவன் அழிச்சிட்டார். அதே மாதிரிதான் இங்க வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நமக்காக தேவன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, நிறைய பேர்த்த அழிக்கல, ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி அழிச்சிருக்காரு. அந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. அவர் யாரு? பிதாவாகிய தேவனுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? மகன். நம்ம மகனுக்கு கொசு கடிச்சா நம்மளால தாங்க முடியுமா? தாங்க முடியுமான்னு கேட்டேன். ஆமான்னு இன்னொரு தாங்குவீங்க போல் இருக்குது. நம்ம பையனை யாரோ ஒருத்தர் ரோட்ல போட்டு பயங்கரமா படிச்சுட்டு இருக்கிறாங்க, நியூஸ் வருது. என்ன பண்ணுவீங்க நீங்க? இப்ப நியூஸ் வருது, உங்க பையனை போட்டு ஒருத்தர் பயங்கரமா அடிக்கிறார், கிளாஸ் உட்காந்து கேட்டு நான் போவேன்னு உட்காந்துருப்பீங்களா? அப்படியே உடனே எந்திரிச்சு ஓடுவோம். யார் அதை என் பையன் அடிக்கிறது இல்லையா? எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய பையனை அடிச்சாங்களே, எங்கேயாவது தேவன் தடுத்தார் அதைய? ஏன் இருக்கு? ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து எல்லாரும் அடிக்கிறப்ப தேவனுக்கு இயேசு கிறிஸ்து தெரியல, நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு இவர் இப்படி அடிபட்டா தான் இவங்க காக்கப்படுவாங்க. அதனால என் பையனை அடிக்கட்டும்னு சொல்லி ஒப்பு கொடுத்தார். இந்த பலி உண்மை நீங்க நம்பினீங்கன்னா இந்த சத்தியம் மட்டும்தான் உண்மை, வேற எதுவும் கிடையாது. நீங்க என்ன வேணாலும் வியாக்கியானம் கொடுக்கலாம் அதுக்கு. ஆனா பைபிள் கிளியரா சொல்லுது, உம்முடைய வசனம் மட்டுமே சத்தியம், வேற எதுவுமே சத்தியம் கிடையாது. இந்த சத்தியம் தான் நம்மளை இப்ப விடுதலையாக்கணும். இனிமேல் நமக்கு வார வாரம் மாசம் மாசம் அதுக்கு பேர் என்னங்க? திருவிருந்ததுக்கு ரோமன் கேத்தலிக்ல திருவிருந்துன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. நம்ம 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 பாபிலோன்ல ராப்போஜனம் என்று சொல்வார்கள். ராப்போஜனம் சொல்றாங்க, பரவாயில்ல, சந்தோஷம், நல்லா தான் இருக்கு பேரு. இது எல்லாமே உண்மையான இயேசு கிறிஸ்துடைய மாம்சத்தையும் உண்மையான இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் நம்மளை குடிக்க வைக்கல. அவங்களுடைய ஆதாயத்திற்காக நம்மளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏமாத்தி கொடுத்துருக்குறாங்க. அதான் உண்மை. ஸோ இனிமேல் இதில் நீங்கள் ஏமாறக்கூடாதுன்னா என்ன பண்ணலாம்? ஏமாறக்கூடாதுன்னா என்ன பண்ணுவோம்? விவரமா இருப்போம். ஏமாறக்கூடாதுன்னா கரெக்ட் தானே? இந்த பாபிலோன்ல இருந்து ஏமாறாம இருக்கும்னு என்ன பண்றது? எல்லாம் அப்படியே நீ முறைச்சு பார்க்கணும். கரெக்ட். என்ன பண்ணுன்னு கேட்டு சிம்பிளான பதில், சிம்பிள், 2 வார்த்தை தான். என் ஜனங்களே இருக்காங்களா? என் ஜனங்களே
இந்த வேர்டு வரலைன்னா சம்திங் ப்ராப்ளம். அவளை விட்டு, நான் எவ்வளவு ஃபோர்ஸா சொல்றேன், அவளை விட்டு வெளியேறுங்கள் முடிச்சது. சரி, அங்க போனா என்ன ஆகும்? அங்கேயே போயிட வேண்டியது. அப்படியே கடைசியில் என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமில்லை. இப்ப ஏமாத்துற மாதிரி கடைசி வரைக்கும் நம்ம ஏமாத்திட்டு இருப்பாங்க. நம்ம காசை போட்டு நம்ம ஏமாந்து வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்கும். இயேசு கிறிஸ்துடைய தியாகம், பிதாவாகிய தேவனுடைய அன்பை ஒரு காலம் ருசிக்க முடியாது. ஏன் தெரியுங்களா? நம்ம போயிட்டு இருக்கிற பாபிலோன்ல தேவனும் கிறிஸ்து ஒண்ணு, திருத்துவ போதனையில் இருக்கிறாங்க. அந்த திருத்துவ போதனை கொடுக்கிற இடத்துல இருந்து என்ன சத்தியம் வர நீங்க எதிர்பார்க்கறீங்க? கட்டாயமே கிடையாது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம பண்ண இந்த விஷயத்துக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் வசனம் சம்பந்தம் இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்குமா? ஆனா இன்னைக்கு நம்ம கிடைச்ச இந்த விஷயம் உண்மை. நீங்க நம்பினா இந்த உண்மைக்காக எதை வேணாலும் விட்டு வர தயாரா இருந்தா தான் அது கரெக்ட். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து அப்படிதான் வந்தார். நம்மளை யாருமே ஒரு முகத்தை பார்க்க கூட இல்லை. நம்ம எப்படி இருப்போம்னு அவருக்கு தெரியாது. ஆனா நம்மளாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நமக்காக தியாகம் பண்ணியிருக்கார் ஆண்டவர். நம்மளால அட்லீஸ்ட் உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட இந்த உண்மை சத்தியத்துக்கு தியாகம் பண்ண முடியலைன்னா இதுக்கப்புறம் இந்த உலகத்தை உங்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது. அது கேரண்டி. பிகாஸ் அந்த அளவுக்கு நம்மளை நினைச்சு பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தியாகம் பண்ணியிருக்காங்க. வசனம் வாசிக்கலாம். தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கடைசியில் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை சுத்தம் பண்றதுக்கு அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து நம்மளை சுத்தம் பண்றதுக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எனக்கு என்ன விளக்க வேணும்னா, தம்மை தாமே ஒப்பு கொடுக்கறதுனா என்ன? அது அப்படின்னு என்ன? நான் சொன்னது வேற மாதிரி சொல்றேன். திருப்பி தம்மை தாமே ஒப்பு கொடுக்கறதுனா என்னன்னு கேட்கறேன். வேற வேற பாஷையில ஒரே வார்த்தையை சொல்றதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். சிம்பிள். என்ன தெரியுங்களா? ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. உயிரை விட்டு கொடுக்கறது. சூப்பர். யாராவது யாருக்காவது உயிரை விட்டு கொடுத்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா விட்டு கொடுத்து நம்ம பைபிள்ல இருக்கு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கணவன், மணவாளன், நம்மெல்லாம் மனைவி. அது தெரியுமில்ல உங்களுக்கு? ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு மேக்சிமம் என்ன பண்ண முடியும்? ஒரு கிட்னி போயிடுச்சு மனைவிக்கு, கணவன் என்ன பண்ணலாம்? ஒரு கிட்னி கொடுக்கலாம். ஒரு கிட்னி, 2 கொடுக்க முடியாது. ஒரு கிட்னி. அது ஒழுங்கா இருந்தால் தான் கொடுக்க முடியும். அது செட் ஆனால் தான் கொடுக்க முடியும். பாருங்க, செட் ஆகிறதே பெரிய விஷயம். கரெக்ட், கொடுக்க முடியும். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா கணவன் தன் மனைவிக்காக உயிரை கொடுத்தது? கேள்விப்பட்டதே இல்லையா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25, 26, 27. எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 25 முதல். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. கிறிஸ்து கணவன், சபை அவருடைய மனைவி. அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து. நம்மளை எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? வசனம் என்கிற தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். நம்மளை கழுவுறதுக்கும் நம்மளை பரிசுத்தமாக்குறதுக்கும் நம்மளை பிழை இல்லாம மாத்தி தேவனுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறதுக்காக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே அதற்காக ஒப்பு. இந்த அதற்காக ஒப்பு கொடுத்தாருங்கிற வார்த்தை என்னன்னா, அவர்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை கழட்டி கொடுக்கல, அவருடைய உயிரையே கொடுத்துருக்கு. இது உண்மைதானே? அப்படின்னா அதே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி சொன்னாரு, மகா பாபிலோன். இந்த வார்த்தை ஃப்ளூயண்டா வரணும் ஆன்டி கிறிஸ்டுக்கு அப்புறம். மகா பாபிலோன் ஒளிகவா அப்படி போய் சொன்னோம்னா அவ்வளவுதான். அது நமக்கு வேண்டாம். மகா பாபிலோன் விழுந்தது. எது மகா பாபிலோன்? முறைக்கிறீங்க நீ, அது மட்டும் தெரியுது. யாரோ சொல்றாங்க பாருங்க, காலையில போயிட்டு வந்தது, பிரதர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. வேற ஒன்றும் இல்லை. அதான்
என்னைக்காவது ஒரு நாள் அழிய போகுதுன்னு தெரிஞ்சு அழிய போகிற விஷயத்துக்காக நம்ம இன்னும் வைராக்கியமாக நிற்கிறோம். எது உண்மைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த உண்மைக்காக அதில் கொஞ்சம் வைராக்கியத்தை காட்டினா கூட போதும், தேவனும் இயேசு கிறிஸ்து மிச்சத்தை பார்த்துக்குவாங்க. இதான் உண்மை. ஸோ அப்போஸ்தலன் பவுல் கிளியராக சொல்லிட்டாரு, இனிமேல் இயேசு கிறிஸ்து நினச்சிங்கன்னா எந்த பகுதியை நினச்சிக்கோங்கன்னா அவர் உங்களுக்காக உயிர் கொடுத்த நீங்கள் நினச்சிக்கோங்க. வாசிங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேற ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர வேற ஒன்றையும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். இப்போ நான் கொஸ்டின் கேட்கிறேன் உங்ககிட்ட, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாள் எது? நீசான் மாதம் 14ஆம் தேதி. கிளியர்? அவர் நம்மளை அடிக்கப்பட்டு சாகிறதுக்கு முன்னாடி நம்ம அவருடைய பலி நமக்கு அப்ளை ஆகும்னா நம்மளை என்ன பண்ண சொன்னார்? 2 விஷயம் பண்ண சொன்னார். நினைவு கூற சொன்னார். எதை? அப்பத்தையும் திராட்சரசத்தையும். என்ன நினைச்சு சாப்பிட சொன்னார்? அப்பம் தான் ஆட்டுக்குட்டியின் மாம்சம். நம்ம சாப்பிட்ற அந்த வைன் திராட்சரசம் தான் அவருடைய ரத்தம். எப்பப்பெல்லாம் சாப்பிடணும்? வருஷத்துக்கு ஒரே நாள். அந்த வருஷத்துக்கு ஒரு முறை எப்போ வருதுங்கிற கேலண்டர் தனியாக இருக்கு. கடவுளுக்கு சித்தமாக இருந்து அடுத்த வருஷம் நீங்கள் யாராவது அனுசரிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டேட் தெரியும். இல்லாட்டியும் தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் தெரிஞ்சுட்டு போகிறதுல பிரயோஜனம் இல்லை. எந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு போகிறதுல பிரயோஜனமே கிடையாது. தெரிஞ்சது நமக்குன்னா நம்ம அதுக்கு துணிஞ்சு வந்து நிற்கணும். அதான் முக்கியமான விஷயம். கண்டிப்பாக நீங்கள் நிற்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் நம்ம இந்த பாடத்தை நிறைவு செய்யலாம். பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.